கர்த்தருக்கு praise be unto the Lord, holy, holy, who is mighty and able to receive our worship. நம்முடைய ஆராதனையும் துதியையும் ஏற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கின்ற பரிசுத்தரும் மாபரிசுத்தருமாக இருக்கின்ற ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். ഇന്ന് കൊടുങ്ങല്ലൂരിൽ നിന്നൊരു പ്രിയ സഹോദരൻ നമ്മുടെ മധ്യ ആരാധനയ്ക്ക് കടന്നു വന്നിട്ടുണ്ട്. இன்றைக்கு കൊടുങ്ങല്ലൂർ என்ற இடத்திலிருந்து நம்முடைய மத்தியிலே ஒரு சகோதரன் ஆராதனைக்கு பங்கு பெற்றிருக்கின்றார். അദ്ദേഹത്തിന്റെ പേര് രാഹുൽ എന്ന് പറഞ്ഞതുകൊണ്ട് അദ്ദേഹത്തിന് മലയാളമേ അറിയുള്ളൂ. അതുകൊണ്ട് ഞാൻ ഇന്ന് അല്പം മലയാളവും ഇംഗ്ലീഷും മാറി മാറി പറഞ്ഞ് അദ്ദേഹത്തിനും പ്രയോജനപ്പെടുന്ന രീതിയിൽ വചനം ശുശ്രൂഷിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. அவருக்கு மலையாளம் மட்டுமே அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே மலையாளத்திலும் சற்று ஆங்கிலத்திலுமாக நான் மாறி மாறி பேசி அவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி இந்த நாளிலே செய்தி கொடுக்க விரும்புகிறேன். ദൈവകൃപയാൽ ഇന്ന് നമുക്ക് ഒന്നിച്ചു കൂടുവാനും ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുവാനും ദൈവം അനുവദിച്ചല്ലോ, അതോർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം. தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் ஒன்றாய் சேர்ந்து கூடவும் தேவனுடைய சப்தத்தை நாம் கேட்கவும் இந்த நாளிலே நமக்கு தேவன் பாராட்டின கிருபை நினைத்து நன்றி சொல்வோம். കഴിഞ്ഞ 1-2 ദിവസങ്ങളായിട്ട് ശാരീരികമായി വളരെ ക്ഷീണമുണ്ട്, ബലഹീനതയുണ്ട്, പല പ്രശ്നങ്ങളും എൻ്റെ ഹെൽത്തിലുണ്ട്. എങ്കിലും ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പാകെ നിൽക്കുവാൻ ദൈവം എന്നെ ബലപ്പെടുത്തി, അതോർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. கடந்த ஓரிரு வாரங்களாக சரீரத்தில் அதிகமான பலவீனங்களும் சரீரத்தில் சுகவீனங்களும் காணப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளிலே கர்த்தர் தாமே உங்கள் முன்பதாக நிற்பதற்கு பலத்தை கொடுத்ததினாலே அவருக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். എന്താണ് ദൈവജനത്തോട് പറയേണ്ടത് എന്ന് ഞാൻ കഴിഞ്ഞ 2 ദിവസങ്ങളായിട്ട് ദൈവത്തോട് ചോദിച്ചു. தேவ ஜனத்தோடு எதை குறித்து பேச வேண்டும் என்று கடந்த சில நாட்களாக நான் ஜெபித்து வந்தேன். എൻ്റെ മനസ്സിലുള്ള എന്തെങ്കിലും ചിന്തകൾ പറയുന്നതല്ല, ദൈവത്തിന് തൻ്റെ ജനത്തോട് പറയുവാൻ ഉള്ള ചിന്തകൾ അറിയിക്കുകയാണ് വേണ്ടത്. ആ നിലയിൽ ഞാൻ 2 ദിവസം ആ കാര്യങ്ങളെക്കുറിച്ച് ധ്യാനിക്കുകയും ചിന്തിക്കുകയും ചെയ്തു. என்னுடைய மனதிலே தோன்றுகின்ற எழக்கூடிய சிந்தனைகள் அல்ல, மாறாக தேவன் என்ன சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் உடையவனாக இருக்கிறேன். എൻ്റെ മനസ്സിലേക്ക് 2 വിധമായിട്ടുള്ള സന്ദേശങ്ങളാണ് ദൈവം തന്നത്. என்னுடைய மனதிலே தேவன் 2 குறிப்பிட்ட செய்திகளை தந்திருளினார். ഇന്നലെ രാത്രി 1:30 മണിക്ക് ഞാൻ അത് എഴുതി തീർത്തപ്പോൾ 2 സന്ദേശങ്ങൾ എൻ്റെ നോട്ട്ബുക്കിൽ വന്നു വീഴുകയുണ്ടായി. நேற்று தினம் இரவு நேரம் 1:30 மணிக்கு அதனை எழுதி முடித்த பின்பதாக என்னுடைய இதயத்தில் 2 குறிப்பிட்ட செய்திகள் என் மனதிலே வந்து விழுந்தன. എന്നാൽ ഇവിടെ വന്നിരുന്ന ശേഷമാണ് അതിലേതാണ് വേണ്ടത് എന്ന് ദൈവം എനിക്ക് ഉറപ്പ് നൽകിയത്. ஆனால் இங்கே வந்து அமர்ந்த நேரத்தில் எதை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு உறுதியை தேவன் தாமே அடியானுக்கு தந்திருளினார். അന്ത്യകാല വിശുദ്ധന്മാരോടുള്ള ദൈവത്തിന്റെ இறுதி நாட்களினுடைய இறுதி காலகட்டங்களுடைய பரிசுத்தவான்களின் ദൈവത്തിന്റെ വിളി അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വിളി എന്ന അർത്ഥത്തിലാണ് ഇന്നത്തെ സന്ദേശം പറയുവാൻ ദൈവം എന്നോട് പറഞ്ഞത്. இறுதி காலகட்ட பரிசுத்தவான்களுடைய அழைப்பு என்ற தலைப்பின் பேரில் தான் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று கர்த்தர் என் மனதிலே wake up call to the last day saints. இறுதி காலகட்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறைகூவல். ഇതിന് ആധാരമായിട്ട് നമുക്ക് റോമലേഖനത്തിന്റെ 13-ാം അധ്യായം, റോമൻസ് ചാപ്റ്റർ 13, இதற்கு ஆதாரமாக ரோமர் நிருபம் 13-ாம் அதிகாரம் 11 to 14, 11 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങൾ, 11 முதல் 14 வரையுள்ள வேத வசனங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Sorry, a sister was trying to come to this assembly, but she was finding out the route. That's why she called up. ദയവിസേന മன்னித்துக்கொள்ளுங்கள். ஒரு சகோதரி சபையை கண்டுபிடித்து வர வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். அது நிமித்தமாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது.
റോമൻ ലേഖനത്തെക്കുറിച്ച് നമുക്ക് വളരെ വ്യക്തമായി അറിയാം എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ரோமர் நிருபத்தை குறித்து மிக தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம் என்றே நம்புகின்றேன். നാം തന്നെ നമ്മുടെ ബുധനാഴ്ച പാഠത്തിൽ അത് പഠിച്ചു തീർത്തതാണ്. நாம் தான் அந்த புதன்கிழமை வேதாராய்ச்சி கூட்டத்திலே இந்த புத்தகத்தை தீர்க்கமாய் நாம் கற்றறிந்திருக்கிறோம். ഏതാണ്ട് 3 വിഭാഗങ്ങളായിട്ടാണ് നാം പുസ്തകത്തെ പഠിച്ചത്. இந்த நிருபத்தை 3 பிரிவுகளாக நாம் கற்றுக்கொண்டோம். 1 മുതൽ 8 വരെയുള്ള അധ്യായങ്ങൾ ഡോക്ട്രിനൽ ഉപദേശ സംഹിത അല്ലെങ്കിൽ ഉപദേശ വിഷയങ്ങളാണ് പരാമർശിക്കപ്പെടുന്നത്. 1 முதல் 8 வரை உள்ள வேத அதிகாரங்கள் அதிலே உபதேச விஷயங்களை குறித்து எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. 9, 10, 11 അധ്യായങ്ങൾ ഡിസ്പെൻസേഷണൽ ട്രൂത്ത് യുഗവാരിയായിട്ടുള്ള വിശേഷങ്ങളാണ് പറയുന്നത്. 9, 10, 11 உள்ள அதிகாரங்கள் யுக காலங்களை குறித்து சொல்லப்படுகின்ற அதிகாரங்களாக விஷயங்களாக இருக்கின்றது. തുടർന്ന് വരുന്ന 12 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങളിലാണ് ഒരു വിശ്വാസിയുടെ ആത്മീക കർത്തവ്യങ്ങളും അവന്റെ പ്രായോഗിക തലത്തിലുള്ള ജീവിതത്തെക്കുറിച്ച് പൗലോസ് പറയുന്നത്. பின்பதாக 12 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகள் அவர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டியிருக்கின்ற பொறுப்புகள் அவர்களுடைய நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்பதை பற்றி மிக விரிவாக எழுதுகின்றார். അവിടെ ഒന്നാമത്തെ ഭാഗത്തിലുള്ള ഉപദേശം എന്താണ് എന്ന് നമുക്കറിയാം. அதிலே சொல்லப்பட்டுள்ள முதல் பகுதியினுடைய உபதேசம் என்ன என்பதை பற்றி நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். അക്രമങ്ങളിലും പാപങ്ങളിലും മരിച്ചു കിടക്കുന്ന മനുഷ്യനെ വിശുദ്ധനായ ദൈവം എങ്ങനെ ഉയർപ്പിച്ച് അവന് ജീവൻ നൽകി അവനെ വിശുദ്ധനാക്കി അവനെ സ്വർഗത്തിൽ ഇരുത്തുന്നു എന്നുള്ളതാണ് ആദ്യത്തെ വിഷയം. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த ஒரு நபரை ஆண்டவர் நீதிமானாக மாற்றி பரிசுத்தவானாக மாற்றி உன்னதங்களிலே எப்படியாய் அவரை அமர்த்த செய்கிறார் என்ற விஷயம்தான் அதனுடைய முதல் பகுதியிலே வருகின்றது. ജസ്റ്റിഫിക്കേഷൻ ബൈ പ്യൂർ ഓഫ് ഫെയ്ത്ത് എന്നാണ് ആദ്യത്തെ ഭാഗത്തിൽ നമുക്ക് കൊടുക്കേണ്ടുന്ന തലക്കെട്ട്. இங்கே முதல் பகுதியினுடைய தலைப்பாக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுதல் என்ற விஷயம். എന്താണ് വിശ്വാസത്തിനാൽ ഉണ്ടാകുന്ന നീതീകരണം? விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய நீதிமானாக்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? ഒരു മനുഷ്യൻ ജന്മന പാപിയാണ്, കർമ്മണ പാപിയാണ്. ஒரு மனிதன் ஜென்ம பாவியாக பிறப்பின் மூலமாகவும் அதே போல கர்ம பாவமாகவும் அவன் இருக்கின்றான். അവൻ മരിച്ചാൽ നിത്യ ശിക്ഷാവിധിയാണ് അവന് വിധിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. அவன் மரித்தால் நித்திய சிக்ஷை தான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. യാതൊരു നിലയിലും നീക്കുപോക്കുകളില്ലാതെ അവൻ മരണശിക്ഷാവിധിക്ക് യോഗ്യനായി ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്നു. எவ்விதமான தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியோ போக்கோ இல்லாதபடிக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பை அடைந்தியாக வேண்டிய சூழலில் இருக்கின்றான். അവന് തന്നെത്താൻ സ്വയമായി രക്ഷിപ്പാൻ ശേഷിയറ്റവനാണ്, കഴിവുള്ളവൻ അല്ല. அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள அவன் காப்பாற்றிக் கொள்வதற்கு தகுதியோ அவன் திராணியற்றவனாக இருக்கின்றான். തന്നെ രക്ഷിക്കുവാൻ അവൻ എത്ര ശ്രമിച്ചാലും എത്ര തീർത്ഥാടനങ്ങൾ ചെയ്താലും ദാനധർമ്മങ്ങൾ നടത്തിയാലും തന്നെ വീണ്ടെടുക്കുവാനുള്ള കഴിവ് മനുഷ്യന് സ്വയം നഷ്ടപ്പെട്ടിരിക്കുകയാണ്. தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக எத்தனையோ அவன் புண்ணிய ஸ்தலம் சென்றாலும் புனித யாத்திரைகளை மேற்கொண்டாலும் எத்தனையோ தான தர்மங்கள் நன்மைகளை செய்தாலும் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமையிலே He has been totally depraved. Total depravity സംഭവിച്ചിരിക്കുക. அவனுடைய வாழ்க்கையிலே முழு சீர்குலைவானது சம்பவித்திருக்கின்றது. അതുകൊണ്ട് സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ഇങ്ങനെയുള്ള മനുഷ്യരെ വീണ്ടെടുക്കുവാൻ തക്കവണ്ണം തീരുമാനിച്ചു. அது நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் தாமே இப்பேற்பட்ட ஒரு மனிதனை அவர் காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். അവന്റെ ഉദ്ധാരണത്തിനുള്ള മുഴു ചുമതലയും മുഴു പൊറുപ്പും അല്ലെങ്കിൽ അതിനുള്ള ചെലവും സ്വർഗം അതിനു വേണ്ടി കൊടുത്തു. அவனுடைய ரட்சிப்புக்காக அவனை காப்பாற்றுவதற்காக இருக்கின்ற முழு பொறுப்பையும் அதற்காக இருக்கின்ற முழு செலவையும் பரலோகம் தாமே ஏற்றுக்கொண்டது. രക്ഷ സമ്പാദിക്കുവാൻ തക്കവണ്ണം മനുഷ്യന് കൊടുക്കുവാൻ ഒന്നുമില്ലാതെ വന്നപ്പോൾ രക്ഷ ദൈവം ദാനമായി മനുഷ്യർ കൊടുക്കുവാൻ തീരുമാനിച്ചു. ரட்சிப்புக்கென்று மனிதன் தன்னுடைய கரத்திலிருந்து கொடுப்பதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்த நேரத்திலே கர்த்தர் தாமே அதற்கான ரட்சிப்பை இலவசமாக மனிதனுக்கு தானமாய் கொடுத்தார். രക്ഷ സൗജന്യമാണെങ്കിലും രക്ഷ ഏറ്റവും വിലയേറിയതാണ് എന്ന് ദൈവം നമ്മോട് അറിയിക്കുന്നു. ரட்சிப்பு இலவசமாக இருந்த பொழுதிலும் கூட ரட்சிப்பு என்பது மிக மேன்மையும் மிக விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு கூறுகிறார். Salvation is totally free, but it's not cheap. ரட்சிப்பு என்று சொல்வது ஒரு இலவசமானதுதான், ஆனால் அது மலிவானதல்ல. Why? എന്തുകൊണ്ടാണ്? ஏன்? எது நிமித்தமாக? സ്വർഗം അതിനുവേണ്ടി ഒരുപാട് ചെലവിട്ടാണ് ഈ രക്ഷ നമുക്ക് നേടി തന്നിരിക്കുന്നത്. பரலோகமானது அதிகமான செலவை செய்துதான் இந்த ரட்சிப்பை நமக்கு சவதரித்து கொடுத்திருக்கின்றது. നമുക്കറിയാം ഗ്രേസ് എന്ന വാക്കിന്റെ അക്രോണിം ഒരുപക്ഷെ ഇങ്ങനെ പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട്. கிரேஸ் என்ற வார்த்தைக்கு அதனுடைய விரிவாக்கத்தை ஒருவேளை நாம் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். God's riches at Christ's expense എന്ന് ആ വാക്കിന് പറയാറുണ്ട്. அந்த வார்த்தைக்கு இவ்வளமாய் விளக்கம் சொல்வார்கள். கிறிஸ்துவை முழுவதுமாக செலவாக்கி அவரை கொடுத்துதான் கிருபையானது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது. Heaven has graciously given us the salvation freely
by expensing or giving out or sacrificing the only begotten Son of the Heavenly Father. பரமபிதாவிற்கு ஒரே குமாரனாக இருந்த அவருடைய செல்லப்பள்ளியாக இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கென்று கொடுத்து அவர் ரட்சிப்பை நமக்கென்றும் சபதரித்து தந்திருக்கின்றார். മനുഷ്യനെ എങ്ങനെ സ്വീകരിക്കാൻ കഴിയും? மனுஷனுக்கு இதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? എന്താണ് കണ്ടീഷൻ വെച്ചിരിക്കുന്നത്? இதற்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? ദൈവം അവന് പറ്റിയ ഏറ്റവും എളിയ ഒരു മുഖാന്തരം മനുഷ്യന് ദൈവം കൊടുത്തു. அதற்கென்று மனுஷனுக்கு தேவன் தாமே அதை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு எளிய ஒரு வழியிலே ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். How can a sinner appropriate or receive this salvation? അതാണ് ചോദ്യം. எப்படியாக ரட்சிப்பை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியும்? എന്താണ് കണ്ടീഷൻ? அதனுடைய நிபந்தனை என்ன? ഒരു കണ്ടീഷൻ മാത്രമേ ഉള്ളൂ. ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே உண்டு. മനസ്സ കൈനീട്ടി അത് വാങ്ങിച്ചു കൊള്ളുക. அதை மனதார இரு கரம் நீட்டி அதை வாங்கிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். ഒന്നും ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. அதை ഒன்றுം செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം മനുഷ്യന് നൽകിയ ഈ രക്ഷയെ മനുഷ്യൻ മനസ്സ അത് കൈനീട്ടി എനിക്ക് തരണമേ എന്ന് പറഞ്ഞാൽ അത് അവന് ലഭിക്കും. பரத்திலிருந்து தேவன் தாமே தானமாய் கொடுத்திருக்கின்ற இந்த ரட்சிப்பை தேவனை எனக்கு தாரும் என்று சொல்லி இருகரம் நீட்டி அதனை வாங்கிக் கொண்டால் அவன் அது போதுமானதாக இருக்கிறது. റോമാലേഖനം 10-ാം അധ്യായത്തിൽ ഈ രക്ഷയുടെ simplicity of this salvation has been explained in the chapter 10. ரோமர் 10-ாம் அதிகாரத்துல இந்த ரட்சிப்பை குறித்துள்ள ஒரு எளிமையான ஒரு அர்த்தம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. How God has been gracious to us, bringing this salvation to our nose to just breathe in. நாம் சுவாசித்தால் போதுமான அளவிற்கு இருக்கின்ற வண்ணமாக நம் மிக அருகிலே தேவன் தாமே இந்த ரட்சிப்பை நம் பக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ഈ രക്ഷിപ്പ് നമ്മുടെ മൂക്കിനടുത്ത് നമ്മുടെ വായിക്കടുത്ത് കൊണ്ടുവന്ന് നിർത്തിയിട്ട് ഇതങ്ങ് വാങ്ങിച്ച് ഭക്ഷിച്ചോളൂ, ഇതങ്ങ് ശ്വസിച്ചോളൂ എന്ന് പറയത്തക്കവണ്ണം ആ സുവിശേഷം നമ്മുടെ കാതുകളിൽ, നമ്മുടെ വായിക്കകത്ത്, നമ്മുടെ മൂക്കിനകത്ത് ദൈവം കൊണ്ടുവന്ന് നിർത്തിയിരിക്കുകയാണ്. ഏതൊരു മനുഷ്യനും ഏത് സാഹചര്യത്തിലും എളിയ വിശ്വാസത്താൽ ദൈവ പൈതലായി രക്ഷിക്കപ്പെടുവാൻ കഴിയും. தேவன் தாமே இந்த தானமாய் கொடுத்திருக்கின்ற இந்த ரட்சிப்பை நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நம்முடைய மூக்கு கருகளாக, நம்முடைய வாய்க்கருகளாக கொண்டு வந்து நாம் முகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதை புசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் வண்ணமாக அதை தேவன் தாமே மிக அருகிலே நமக்கு கொண்டு வந்து தந்து அதை ஒரு எளிய விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். അതുകൊണ്ടാണ് റോമലേഖനം 10-8-9 വാക്യങ്ങൾ ഞാൻ വായിച്ചു കേൾപ്പിക്കാം. മലയാളത്തിലും തമിഴ് വായിക്കാം. റോമലേഖനം 10-ാം അധ്യായത്തിന്റെ 8, 9, 10. എന്നാൽ അത് എന്ത് പറയുന്നു? വചനം നിനക്ക് സമീപമായി നിന്റെ വായിലും നിന്റെ ഹൃദയത്തിലും ഇരിക്കുന്നു. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ പ്രസംഗിക്കുന്ന വിശ്വാസവചനം തന്നെ യേശുവിനെ കർത്താവ് എന്ന് വായ് കൊണ്ട് ഏറ്റുപറയുകയും ദൈവം മരിച്ചവൻ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചു എന്ന് ഹൃദയം കൊണ്ട് വിശ്വസിക്കുകയും ചെയ്താൽ നീ രക്ഷിക്കപ്പെടും. ரோமர் 10-ாம் அதிகாரம் 8, 9, 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். രക്ഷയുടെ ഏറ്റവും എളിയ ഒരു മാർഗമാണ് ഇവിടെ നാം വായിച്ചു കേട്ടത്. ரட்சிப்பினுடைய எளிய ஒரு வழியானது இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. എന്നെ കേൾക്കുന്ന ഏതെങ്കിലും ഒരു പ്രിയപ്പെട്ടവർ ഇന്നുവരെയും യേശുവിനെ കുറിച്ച് അല്ലെങ്കിൽ ദൈവം ദാനമായി നൽകിയ ഈ രക്ഷ സ്വീകരിക്കാൻ കഴിയാതെ നിത്യനാശത്തിലേക്ക് പോകുന്നവരായി എന്നെ കേൾക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇന്ന് ഈ പകൽക്കാലം യേശു നിങ്ങൾ രക്ഷിതാവാൻ, നിങ്ങൾ രക്ഷിപ്പാൻ അവന് മനസ്സുണ്ട്. നിങ്ങളിൽ ഒന്നും പ്രതീക്ഷിക്കുന്നില്ല. അവനെ സ്വീകരിക്കുക മാത്രം ചെയ്യുക. നീ അവന്റെ മകളായി മകനായി തീരും. இன்றைக்கும் இந்த நாள் காலையிலே என்னுடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டு இதுவரைக்குமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே நித்திய நரகத்தை நோக்கி பயணப்படுகின்ற யாராவது ஒருவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரும் ரட்சருமாக என்னுடைய பாவத்திற்காக ஒரு மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக. 1 മുതൽ 8 വരെയുള്ള അധ്യായങ്ങളിൽ പറയുന്ന വിഷയം വിശ്വാസത്തിനാൽ വരുന്ന നീതീകരണം. 1 முதல் 8 வரையுள்ள அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுதல் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. യേശുവിനെ സ്വീകരിച്ച് അവനെ കർത്താവും രക്ഷിതാവുമായി ഹൃദയത്തിൽ അംഗീകരിക്കുമ്പോൾ നീ ദൈവപൈതലാകുന്നു മാത്രമല്ല, ദൈവം നിന്നെ നീതിമാൻ എന്ന് பிரக்யாபிക്കുകയാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து உன்னுடைய இதயத்திலே இரட்சகராக கர்த்தராக நீ ஏற்றுக்கொள்ளும் நேரத்திலே நீ ரட்சிக்கப்படுவாய் என்பது மட்டுமல்லாமல் ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக பரிசுத்தராக தம்மண்டை உங்களை சேர்த்துக் கொள்கின்றார். ஜஸ்டிஃபைட் என்ற வாக்கிന് இങ്ങനെ ஒரு வியாக்கியானம் പറയാറുണ്ട്. ஜஸ்டிஃபைட் என்ற வார்த்தைக்கு இப்படியாக ஒரு விரிவாக்கத்தை சொல்வார்கள். just as if not sinned at all. இதுவரைக்குமாக எவ்விதமான பாவத்தையும் நீங்கள் செய்யவில்லை என்று அர்த்தம் பெறுகிறதா? ദൈവസന്നിധിയിൽ നിന്നുകൊണ്ട് മഹാപാപിയായ എന്മേൽ കരുണ
സഹായിക്കണമേ എന്ന് നിലവിളിച്ച് നിങ്ങളെ നോക്കി ദൈവം പറയുന്നു, ഇല്ല മകനെ, നീ ഇതുവരെയും ഒരു പാപവും ചെയ്യാത്തവനെ പോലെ ഞാൻ നിന്നെ നീതിമാൻ എന്ന് പ്രഖ്യാപിക്കുകയാണ്. ഇതാണ് ജസ്റ്റിഫിക്കേഷൻ. தேவனுடைய சன்னிதானத்திலே நீ நின்று கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த பாவியாக இருக்கின்ற என்மேல் கிருபையாயிரும், எனக்கு இந்த ரட்சிப்பை தாரும் என்று நீங்கள் கேட்கும் நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே மகளே, நீ இதுவரைக்குமாக நீ ஒரு பாவமே செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு நீ உன்னை நீதிமானாக்க பரிசுத்தவானாக ஆண்டவர் மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த இடத்துல நீதிமான்களாக்கப்படுதல் என்ற அர்த்தத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். എന്നാൽ 12 മുതൽ 16 അധ്യായങ്ങളിൽ ഇങ്ങനെ നീതിമാൻ എന്ന് അറിയിക്കപ്പെട്ട പ്രഖ്യാപിക്കപ്പെട്ടവൻ എങ്ങനെയാണ് നീതിമാനായി ജീവിക്കേണ്ടത് എന്നുള്ളതാണ് 12 മുതൽ നാം വായിച്ചു കേൾക്കുന്നത്. ஆனால் 12 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விசுவாசி, ஒரு நபர், ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளமாக அவன் ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றதாக இருக்கிறது. God has declared you as a righteous person. தேவன் உங்களை நீதிமான் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். But it's your duty to prove that you have been justified. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி நிரூபிக்க வேண்டியதாக இருக்கின்றது. It should be revealed through your different the change that has happened in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்ற மாற்றத்தின் மூலமாய் நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞാൽ രക്ഷയെ അതിന്റെ പ്രായോഗിക തലത്തിലേക്ക് കൊണ്ടുവന്ന് രക്ഷ പൂർത്തീകരിക്കേണ്ടുന്ന ചുമതല നമുക്കുണ്ട്. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்படும் நேரத்தில் இந்த ரட்சிப்பை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் காண்பித்து அதனை பூரணப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். രക്ഷ ഒരിക്കലും നഷ്ടപ്പെടുന്നതല്ല നമുക്കറിയാം. ரட்சிப்பு ஒருபோதும் இழந்து போக போவதில்லை, அதை நாம் நன்றாய் அறிந்திருக்கின்றோம். ദൈവം നമുക്ക് ദാനമായിട്ട് തന്നതുകൊണ്ട് ദാനത്തെ ഒരിക്കലും ഒരു ദൈവമോ ഒരു മനുഷ്യനോ തിരിച്ചു വാങ്ങിക്കുകയില്ല. தேவன் அதை ஒரு தானமாக, அதை ஒரு ஈவாக நமக்கு தந்திருக்கின்ற காரணத்தினாலே, தானமாக ஈவாக கொடுத்திருக்கின்ற ஒன்றை தேவன் நிச்சயமாக ஒருபோதும் நம்மிடமிருந்து திரும்ப எடுத்துக்கொள்ள போவதில்லை. എന്നാൽ നമ്മുടെ ചുമതല എന്താണ്? ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன? ലഭിച്ച രക്ഷയെ നാം പ്രായോഗികമായി നമ്മുടെ ജീവിതത്തിൽ கொண்டுவரேண்டதுண்டு. கிடைக்கப்பெற்ற இந்த ரட்சிப்பை நடைமுறையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. രക്ഷിക്കപ്പെട്ടവനാണോ ഇല്ലയോ എന്നുള്ളത് നിന്റെ ജീവിതത്തിന്റെ പ്രവൃത്തികളിൽ കൂടെ നീ വെളിപ്പെടുത്തേണ്ടതാണ് എന്നാണ് ഈ 12 മുതൽ 16 അധ്യായങ്ങൾ കാണുന്നത്. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 12 முதல் 16 வரையுள்ள வேத அதிகாரங்களிலே சொல்லப்படுகின்றது. നാം വായിച്ച ഭാഗം 13 അധ്യായത്തിന്റെ ഒടുവിലത്തെ ഭാഗമാണ്. நாம் வாசித்த வேத பகுதி 13 அதிகாரத்தினுடைய இறுதியிலே சொல்லப்படுகின்றது. വാസ്തവത്തിൽ 12 13 അധ്യായങ്ങളാണ് അപ്പോസ്തലനായ പൗലോസ് വളരെ വ്യക്തമായി ക്രിസ്തീയ ജീവിതത്തെ കുറിച്ച് പ്രതിപാദിക്കുന്നത്. இங்கே 12 13 அதிகாரத்திலே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய நடைமுறை விஷயங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் விளக்கமாக, அதே போல அழுத்தம் திருத்தமாய் சொல்கின்றார். 12 അധ്യായത്തിൽ തന്നെ 3 വിഭാഗങ്ങളായിട്ട്, അതായത് is the perception of the Christian living in 3 different angles. இங்கே 12ஆம் அதிகாரத்திலே 3 பிரிவுகளாக கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி இருக்கின்ற 3 பரிணாமங்களை அவர் அங்கே எடுத்துரைக்கின்றார். 13ஆம் അധ്യായത്തിൽ ഉൾപ്പെടുത്തുമ്പോൾ 5 തലങ്ങളിലുള്ള ക്രിസ്തീയ ജീവിതത്തെക്കുറിച്ച് പൗലോസ് പറയുന്നു. 13வது அதிகாரத்திலே 5 இடங்களிலே காணப்பட வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே அவர் பேசுகின்றார். 12 13 അധ്യായങ്ങൾ ഉൾക്കൊള്ളിച്ചുകൊണ്ട് 5 തലങ്ങളിലുള്ള ക്രിസ്തീയ ജീവിതം. 12 13 அதிகாரங்கள் இரண்டையும் நாம் இணைத்து சிந்திக்கும் பொழுது 5 இடங்களிலே நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தை இவ்வண்ணமாக நாம் நிரூபிக்க முடியும் என்பதை அவர் காண்பிக்கிறார். 12 അധ്യായത്തിന്റെ 1 2 ഭാഗങ്ങൾ, ആദ്യത്തേത് ഒരു വ്യക്തി ജീവിതവും സമർപ്പണവും എന്നുള്ള വിധത്തിലാണ് പൗലോസ് പറയുന്നത്. 12வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவனுடைய அர்ப்பணிப்பும் என்பதை குறித்து எடுத்துரைக்கிறார். ഓരോ നീതീകരിക്കപ്പെട്ട വിശ്വാസിയും തന്റെ സ്വന്തം ജീവിതത്തിൽ കർത്താവിന് വേണ്ടി സമർപ്പിക്കപ്പെട്ടവനായി തന്റെ ശരീരം, ആത്മാവ്, ദേഹി മൂന്നും കർത്താവിന് വേണ്ടി യാഗവേദിയിൽ അർപ്പിച്ചവനായി അവൻ ജീവിതം ആരംഭിക്കണം. ഇൻ ഹിസ് പേഴ്സണൽ ലൈഫ് ഓർ ഇൻ ഇൻഡിവിജ്വൽ ലൈഫ് there must be a total surrender and consecration. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றும் அவன் முழுவதுமாக கர்த்தருடைய பலிபீடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட ஒருவனாக ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த 2 வசனங்களிலே அவர் மிகவும் அழுத்தமாய் சொல்கிறார். 3 മുതൽ 13 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിച്ചാൽ, இதே அதிகாரம் 3 முதல் 13 வரையுள்ள வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது നീതീകരിക്കപ്പെട്ട വിശ്വാസിയും സഭാജീവിതവും എന്നാണ് വിഷയം. நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியும் அவனுடைய சபை வாழ்க்கையும் என்பதை குறித்து அவர் பேசுகின்றார். ഒന്ന്, അവന്റെ വ്യക്തി ജീവിതത്തിൽ അവന്റെ ശരീരം കൊണ്ട് അവൻ കർത്താവിനെ എങ്ങനെ സേവിക്കണം. முதலாவதாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்தை அவன் பயன்படுத்தி ஆண்டவர் எப்படியாக அவனுக்கு பணிவிடை செய்ய முடியும் என்பதை குறித்து பேசுகின்றார். 3 മുതൽ 13 വരെ അവൻ ക്രിസ്തു സഭയിൽ അവനാകുമ്പോൾ ശരീരത്തിന്റെ അവയവങ്ങളായ, ക്രിസ്തു സഭയുടെ അവയവങ്ങളായ ഒരു വ്യക്തി സഭയിൽ എങ്ങനെ വർത്തിക്കണം എന്ന് താൻ പറയുന്നു. பின்பு 3வது வசனம் துவங்கி 13வது வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சபையினுடைய அங்கத்தினராக மாறி இருக்கின்ற நீதிமானாக்கப்பட்டிருந்த அந்த நபர்தாமே எவ்வளமாய் அவன் நடந்து கொள்ள வேண்டும், அந்த
சபையின் அங்கத்தினரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. പിന്നെ 13 മുതൽ അതിന്റെ ഒടുവിൽ വരെ, അതായത് 12ന്റെ ഒടുവിൽ വരെയുള്ള വാക്യങ്ങൾ, അതിന്റെ 21 വാക്യം വരെ. பின்பு 13 முதல் 21 வரையுள்ள வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ഞാൻ നിങ്ങളോട് പറയുമ്പോൾ ശ്രദ്ധിക്കണം, 3 മുതൽ 13 ഞാൻ പറഞ്ഞു, വീണ്ടും 13 തുടരാൻ കാരണം 13 വാക്യത്തിൽ അതിന്റെ പാതി വരെ സഭാകാര്യങ്ങളും 13ന്റെ അന്ത്യവാക്ക് അല്ലെങ്കിൽ ഒടുവിലത്തെ വാക്ക് தொடர்ந்துள்ள കാര്യങ്ങൾ പറയുവാനാണ് പൗലോസ് ആഗ്രഹിക്കുന്നത്. நான் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 12வது அதிகாரம் 3 முதல் 13 வரை என்று சொன்னேன். மறுபடியுமாக 13 முதல் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் அதனுடைய முதல் பகுதி திருச்சபையினுடைய வாழ்க்கையை குறித்தும் அதனுடைய பின்பகுதியானது அவனுடைய நடைமுறை மற்ற விஷயங்களை குறித்தும் சொல்லப்படுகின்றது. 13 മുതൽ അതിന്റെ അന്ത്യം വരെയുള്ള വിഷയം ഇതാണ്: സമൂഹവും விசுவாசி. இங்கே 13வது வசனம் துவங்கி இறுதி 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனுஷனும் அவனுடைய சமூக வாழ்க்கையை குறித்து அங்கே எடுத்துரைக்கின்றது. saint's life in the society. ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை. അവിടെ എന്തൊക്കെയാണ് ഒരു വിശ്വാസിക്കുള്ള ചുമതലകൾ? அங்கே ஒரு விசுவாசிக்கு எப்பேற்பட்ட பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் உண்டு. ഒന്ന് സ്വന്തം ജീവിതത്തിൽ, ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே, രണ്ട് സഭാ ജീവിതത്തിൽ, இரண்டாவது சபையினுடைய வாழ்க்கையிலே, മൂന്ന് സാമൂഹിക ജീവിതത്തിൽ, மூன்றாவது சமுதாய வாழ்க்கையிலே, നാലാമതായിട്ട് 12ാം അധ്യായത്തിന്റെ 1 മുതൽ 13ാം അധ്യായത്തിന്റെ 1 മുതൽ 10 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. நான்காவதாக 13வது அதிகாரத்தினுடைய 1 முதல் 10வது வரையுள்ள வேதவசனம். അവിടെ വിശ്വാസിയും സർക്കാരും എന്നുള്ള നിലയിൽ അവിടെ നമ്മുടെ ഗവൺമെന്റിനോടുള്ള നമ്മുടെ ചുമതലകൾ എന്തെന്ന് താൻ വെളിപ്പെടുത്തുന്നു. ஒரு விசுவாசிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அங்கே சொல்லப்படுகின்றது. തുടർന്നുള്ള വായിച്ച 14 മുതൽ, അതായത് 13ന്റെ 1 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നാം വായിച്ചല്ലോ. 11 മുതൽ 14 അന്ത്യമായി വായിച്ച ഭാഗത്ത് നാം ചിന്തിക്കുന്നത് വിശ്വാസിയും സമയവും എന്ന ആശയത്തിലാണ്. இறுதியிலே நாம் வாசித்த 13வது அதிகாரத்தினுடைய 11 முதல் 14 வரையுள்ள வேதவசனம் ஒரு விசுவாசியும் அவனுடைய சமயமும் அல்லது ஒரு மதம் அல்லது சமயம் என்று அவன் இருக்கின்ற தொடர்பை குறித்து சொல்லப்படுகின்றது. So a life of a Christian in his personal life, ஒரு கிறிஸ்தவனுடைய அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, a Christian life in the assembly life, திருச்சபையிலே இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியம், and how a saint should conduct himself in the society, சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்தவன் எப்படியாய் ஜீவிக்க வேண்டும், what are the duties he has to reckon or he has to render unto the government, அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே அவன் எப்பேற்பட்ட கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும், and the final one, இறுதியாக how he should conduct himself in the last days. இறுதி நாட்களிலே, இறுதி காலகட்டங்களிலே அவன் எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. സമയത്തെ വിവേചിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു ക്രിസ്തീയ ജീവിതം, நாட்களை கணக்கிட்டுக் கொண்டுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், ഇതാണ് വാസ്തവത്തിൽ 12ഉം 13ഉം അധ്യായങ്ങളെ കുറിച്ചുള്ള പഠന വിഷയം. இதுதான் 12ம் 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேத பாடமாகும். ഏതാണ്ട് ക്രിസ്തീയ ജീവിതത്തിന്റെ എല്ലാ കാര്യങ്ങളും ഉൾക്കൊണ്ടുള്ള വിഷയമാണ് ഈ 12ഉം 13ഉം അധ്യായങ്ങൾ നമുക്ക് വായിക്കാൻ കഴിയും. இந்த இரண்டு அதிகாரங்களை ஒருமித்து சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முழு விஷயங்களும் இதில் அடங்கி இருக்கின்றதை காண முடியும். എന്നാൽ വായിച്ച വേദഭാഗത്തേക്ക് വരാം. ஆனால் நாம் வாசித்த வேத பகுதிக்கு நாம் வருவோம். ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞ പോലെ ഇറ്റ്സ് എ wake up call to the last day saints. இறுதி நாட்களிலே ஜீவிக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறைகூவல் என்று நான் சொன்னேன். അങ്ങനെയാണെങ്കിൽ അത് നമുക്ക് വിശ്വാസികളായി ഇന്ന് ജീവിക്കുന്ന നമുക്ക് ഏറ്റവും പ്രസക്തമാണ്. அப்படியானால் இன்றைக்கு நாம் ஜீவிக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக இருக்கின்ற நமக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. എന്താണ് നാം വായിച്ച് ആരംഭിച്ചത്? வாசித்து ஆரம்பித்தது என்ன? 11ാം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു, 11வது வசனத்திலே ഇത് ചെയ്യേണ്ടത് ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണരുവാൻ നാഴിക വന്നിരിക്കുന്നു എന്നിങ്ങനെ നിങ്ങൾ സമയത്തെ അറിയുകയാൽ തന്നെ. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். സമയത്തെ അറിഞ്ഞവരായി നടക്കുക, കാലத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். നാം ഇന്ന് ജീവിക്കുന്ന ഈ കാലഘട്ടത്തിന് എന്താണ് പേര്? நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு என்னவென்று பெயர் சொல்லப்படுகின்றது? സാധാരണ നമ്മൾ എന്താ പേര് പറയുന്നത്? ഈ യുഗത്തിന് എന്നാ പേര് പറയുന്നത്? பொதுவாக இந்த யுகத்திற்கு நாம் என்ன சொல்லி பெயர் சொல்லுவோம்? இந்த ஏஜுக்கு என்ன பேரு? ஐயோ, கலியுகம். அது பொதுவாக சொல்லப்படுகிறது. நம்மை பொறுத்த மட்டும் கேட்கிறேன், ஏஜ் ஆஃப் கிரேஸ், கிருபா யுகம், கிருபையின் யுகம் என்று சொல்லப்படுகிறது. வேற எந்த பேரு வரையும்? சபையின் காலகட்டம், சபையினுடைய காலகட்டம் என்று சொல்வார்கள். பின்பு പരിശുദ്ധാത്മ യുഗം, பரிசுத்த ஆவியானவரின் யுகம் என்று சொல்லப்படுகிறது. ഇങ്ങനെയൊക്കെ നമുക്ക് കേൾക്കുവാൻ കഴിയും. இப்படியெல்லாம் அதற்கென்று பல பெயர்கள் இட்டு நாம் கேள்விப்படுகிறோம். പക്ഷേ ആദ്യകാല അപ്പോസ്തലന്മാർ ഈ യുഗത്തിന് വേറൊരു പേരാ പറയാറുള്ളത്. ஆனால் ஆதி நாட்களிலே வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் இந்த யுகத்திற்கு வேறொரு பெயரை அவர்கள் சூட்டியிருந்தார்கள். ചില വാക്യങ്ങൾ വായിച്ചു നോക്കാം. நாம் சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். എബ്രായ ലേഖനം 1:2, எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 9:26, 9:26,
യാക്കോബ് 5:3. யாக்கோபு 5:3, എബ്രായർ எபிரேயர் 1:2. 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாள், ഈ അന്ത്യകാലത്ത്, in this last days, இந்த கடைசி நாட்களிலே, ഇത് എപ്പോഴാണ് ഈ അന്ത്യകാലം ആരംഭിക്കുന്നത്? இந்த கடைசி நாட்கள் எப்பொழுது ஆரம்பமாகின்றது? യേശു ക്രിസ്തു മനുഷ്യാവതാരം ചെയ്ത നാൾ മുതൽ ഈ കാലഘട്ടത്തിന്റെ പേര് അന്ത്യകാലഘട്ടം എന്നാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து தோன்றின அந்த நாள் முதற்கொண்டு இறுதியாக இருக்கக்கூடிய காலம் வரை இது கடைசி நாட்கள் என்று ദൈവത്തിന്റെ சொல்லப்படுகிறது. കാലണ്ടറിൽ അന്ത്യകാലം, അന്ത്യനാളുകൾ ആരംഭിച്ചത് ക്രിസ്തു അവതരിച്ചപ്പോഴാണ്. கிறிஸ்து பிறந்த பொழுது தேவனுடைய நாள்காட்டியிலே அது இறுதி நாட்கள் என்று ஆரம்பமானது. മറ്റൊരു വാക്യം 9:26. 9:26 வாசிப்போம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த അന്ത്യകാലങ്ങളിൽ ഒടുവിലായി വെളിപ്പെട്ടു യേശു ക്രിസ്തു മനുഷ്യാവതാരം ചെയ്ത് ക്രൂശിൽ മരിച്ച വിഷയം പറയുമ്പോൾ പറയുകയാണ്, ആ മരിച്ചത് തന്നെ എപ്പോഴാ? അന്ത്യകാലത്താണ് ക്രിസ്തു മരിച്ചത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்ததனுடைய காலகட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்படும் பொழுதும் இந்த கடைசி காலகட்டங்களில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. യാക്കോബ് എന്താണ് പറയുന്നത്? യാക്കോബ് 5:3. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே யாக்கோபு என்ன சொல்கின்றார்? யாக்கோபு 5:3, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். 1-ാം നൂറ്റാണ്ടിൽ എഴുതിയ ലേഖനത്തിൽ പറയുകയാണ്, കടൈസി നാളുകളിൽ, അന്ത്യകാലത്ത് നിങ്ങൾ നിക്ഷേപങ്ങളെ ശേഖരിച്ചിരിക്കുന്നു. முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வார்த்தையிலே சொல்லப்படுகின்றது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் என்று எழுதப்படுகிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ ഈ കാലഘട്ടത്തിന് എന്ത് പേര് പറയാം? அப்பொழுது அப்படியானால் இந்த நாட்களை குறித்து என்னவென்று பெயர் சொல்லி அழைப்பார்கள்? 1-ാം നൂറ്റാണ്ട് തന്നെ അന്ത്യകാലമാണെങ്കിൽ ഈ നൂറ്റാണ്ട് 21-ാം നൂറ്റാണ്ട് എന്ത് പറയണം? முதல் நூற்றாண்டு தாமே கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமானால் இப்பொழுது இந்த நூற்றாண்டை குறித்து என்னவென்று அழைப்பார்கள்? ഇത് അന്ത്യകാലത്തിന്റെ അന്ത്യനിമിഷങ്ങളാണ്. கடைசி காலகட்டங்களினுடைய கடைசி சில நிமிடங்கள் என்று சொல்லலாம். തമിഴിൽ പാട്ടുള്ള നാം താനോ അന്ത കടൈസി സന്തതി എന്ന് പാടുന്ന ഒരു പാട്ട് നാം പാടാറുണ്ട്. நாம் தானோ அந்த கடைசி இறுதி சந்ததி என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. ഞാൻ പറയട്ടെ, എന്റെ മനസ്സിൽ നിന്ന് വരുന്ന ചിന്ത പറയട്ടെ, ദൈവം ഒടുവിലായി ഈ ഭൂമിയിൽ ശേഷിപ്പിച്ചിരിക്കുന്ന തന്റെ ഒരു വിശ്വസ്ത സാക്ഷികളാണ് നാം. ഇത് അന്ത്യകാലത്ത് നാം ഒടുവിൽ നിൽക്കുന്ന സാക്ഷികളായി ദൈവം നമ്മെ കാണുന്നു എന്ന് ഞാൻ ചിന്തിക്കുക. கர்த்தர் தாமே தம்முடைய கடைசி நாட்களிலே, கடைசி காலகட்டங்களிலே ஒரு மீதம் இருக்கக்கூடிய ஜனமாக நம்மை மீதமாக வைத்துக் கொண்டு நாம் அவருக்கென்று சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்றுதான் நான் அதனை சொல்ல விரும்புகிறேன். ഒരുപക്ഷേ ഇന്ന് കർത്താവിന്റെ വരവുണ്ടെങ്കിൽ, இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால், നാം അല്ലേ ഒടുവിലത്തെ സന്തതി? நாம் தானே கடைசி சந்ததி. അങ്ങനെയാണെങ്കിൽ ഒടുവിലത്തെ സന്തതിക്കുള്ള ചുമതലകൾ എന്താ? அப்படியானால் கடைசி சந்ததியாக ஜீவிக்கிறவர்களுக்கு கடமைகள் என்ன? നാളെ ഒരു സാക്ഷി ദൈവത്തിനില്ല, നാളെ സന്തതി ലോകത്തിൽ ദൈവത്തിനില്ല എങ്കിൽ, നാം ഒടുവിലത്തെ സന്തതികളാണെങ്കിൽ നാം എങ്ങനെ ജീവിക്കണം? நாளைக்கு கர்த்தருக்கென்று சாட்சியாக இந்த பூமியிலே சந்ததி இல்லை என்று சொன்னால், கடைசி காலகட்டங்களில் வாழக்கூடிய நாம் தாமே எவ்வளவு சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். കൃപയാൽ വിശ്വാസത്താൽ ദൈവത്തിന്റെ രക്തത്താൽ നീതീകരിക്കപ്പെട്ട് വിശ്വാസികളായി തീർന്ന ദൈവമക്കളായ നമുക്ക് എന്തൊക്കെ ചുമതലകളാണ് ഈ അന്ത്യനാളുകളിൽ ദൈവം ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നത്? கிருபையினாலே ஆண்டவருடைய திரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருக்குமே தேவன் தாமே கொடுத்திருக்கக்கூடிய, அதுவும் இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கின்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கடமைகள் என்ன? നാം പലപ്പോഴും ചിന്തിക്കാറുള്ളത്, ഞായറാഴ്ച വരണം, അപ്പം മുറിക്കണം, നാം കടന്നു പോകണം, ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும், அப்பம் பிற்க வேண்டும், திரும்பி போக வேண்டும் என்றுதான் பொதுவாக நாம் நினைக்கிறோம். ഒരു പ്രാർത്ഥനാ യോഗവും ബൈബിൾ സ്റ്റഡിയും, இடை நாட்களிலே ஒரு வேத ஆராய்ச்சியும் ஒரு ஜெப கூட்டமும், അതുപോലും നമുക്ക് പങ്കെടുക്കാൻ പറ്റുന്നില്ല. அது கூட நம்மால் பங்கு பெற முடியவில்லை. ബൈബിൾ സ്റ്റഡിക്ക് പോലും നമുക്ക് പങ്കെടുക്കാൻ പറ്റാത്തൊരു സാഹചര്യമാണ് ഈ കാലത്ത് കാണപ്പെടുന്നത്. இந்த காலகட்டங்களிலே வேத ஆராய்ச்சி கூட்டங்களிலும் கூட நம்மால் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. എനിക്ക് വലിയ ആശ്വാസമാണ് அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. കാരണം ഒരുപാട് പേരുണ്ടെങ്കിൽ അവരെയൊക്കെ പറഞ്ഞു മനസ്സിലാക്കുക കുറച്ച് കഷ്ടമാണ്. പക്ഷെ കുറച്ചു പേരേ ഉള്ളൂ എങ്കിൽ സൗകര്യമായിട്ട് സംസാരിക്കാം. அதிகமான நபர்கள் இருக்கும் என்று சொன்னா அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பேரா இருந்தா எளிதாக நான் புரிய வைக்கலாம். വരാത്ത ഞായറാഴ്ച സൂമിലിരുന്ന് കാണുമ്പോൾ ആ സൂമിൽ തന്നെ ഏതാണ്ട് 30ഓളം പേര് കണക്ഷൻ ആകുന്നുണ്ട്. ஒரு வாரம் அடியேன் ஞாயிற்றுக்கிழமை வர முடியவில்லை. அந்த நாளில் நான் ஜூமிலே பங்கு பெற்றுக் பொழுது அப்பொழுது ஏறக்குறைய 30 நபர்கள் அந்த இணைய வழியாக பங்கு பெற்று இந்த கூட்டத்தை கேட்கிறார்கள். പക്ഷെ മീഖയുടെ പുസ്തകം പഠിക്കാനായിട്ട് പറയുമ്പോൾ, മീഖയിലെ ആരുടെ പുസ്തകം പഠിക്കാൻ പറഞ്ഞാലും അതിൽ വരുന്നത് 1 ഡസൻ ആളുകളാണ്. ஆனால் மீகாவினுடைய புத்தகம் அல்லது எந்த புத்தகத்தை எடுத்து நான் வேத ஆராய்ச்சி எடுத்துக்காலும் சரி, அதுல வரக்கூடியது அதிகபட்சம் 12. அதுக்கும் 12 പേര് പതിവുകാരാണ്, എന്ന് പറഞ്ഞാൽ പതിവായിട്ട് വരുന്ന ആളുകൾ. அந்த 12 பேருமே வழக்கமாய் வரக்கூடியவர்கள் தான். പുതിയതായിട്ട് ഒരു തലയും കാണാൻ പറ്റും.
புதியதாக ஒரு தலையும் பார்க்க முடியறதில்ல. ഇതിൽ ചിലപ്പോൾ കുറഞ്ഞു പോകുന്നല്ലാതെ കൂടുന്നില്ല. இதுல கொஞ்சம் குறையதே இல்லாம அதிகபட்சமாகிறது. നമ്മുടെ സഭ സ്റ്റാറ്റസ് കോ കീപ്പ് ചെയ്യുന്നതിൽ വളരെ എക്സ്പേർട്സ് ആണ്. நம்முடைய திருச்சபையில் அந்த எண்ணிக்கையை பராமரிப்பதிலே நல்ல திறமை படைத்தவர்களாக ഞാൻ இருக்கின்றோம். പറഞ്ഞു വന്ന എന്താ കാരണം? நான் சொல்லி வருவதனுடைய விஷயம் என்ன தெரியுமா? അന്ത്യനാളുകളിൽ ജീവിക്കുന്ന ഒരു എർജൻസി ഇന്നും നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടില്ല. கடைசி காலங்களிலே ஜீவிக்கின்றோம் என்ற ஒரு அவசரத்தன்மை இன்றும் நமக்கு ஏற்படவில்லை. We don't feel the seriousness of the end time. அந்த இறுதி காலகட்டங்களுடைய தீவிரத்தன்மையை நாம் இன்னும் புரியவில்லை. നാം എന്തിനാണ് ജീവിക്കുന്നതെന്ന് അറിയാതെ ജീവിക്കുക. நாம் எதற்காக ஜீவிக்கின்றோம் என்பதை அறியாமலே வாழ்ந்து നമ്മുടെ கொண்டிருக்கிறோம். ജീവിതം കണ്ടാൽ തോന്നും ഇനി ഒരു 1000 വർഷത്തേക്ക് കർത്താവ് വരത്തൊന്നുമില്ല, ഇവിടെ തന്നെ കൂടാമെന്നല്ല നമ്മുടെ ജീവിതം. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தால் இனி 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இனிமேல் வரப்போவதே இல்லை, நாம் இப்படியே நாம் கூடிக்கொண்டு வரலாம் போகலாம் என்று நினைக்கின்றது போல் ഒന്നെങ്കിൽ വരട്ടെ, പിന്നെ വരുമ്പോ നോക്കാം. வந்தா வரட்டு, வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று ആ நினைக்கிறோம். നിലയിലുള്ള ഒരു നിർവിചാരമായ അല്ലെങ്കിൽ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് ഓഫ് ഇൻഡിഫറൻസ് has been controlling us. அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமான அலட்சிய மனப்போக்கோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய மனதை இன்றும் ஆட்கொண்டிருக்கின்றது. ഞാൻ നിങ്ങളെ ആരും വില കുറയ്ക്കുകയോ വിധി എഴുതുകയോ അല്ല ചെയ്യുന്നത്. എന്റെ മനസ്സിലുള്ള ഭാരം പൊതുവെ ഞാൻ പറയുക. உங்களை யாருமே நான் குற்றம் சுமத்தவோ யாரும் உங்களை நான் தீர்ப்பா நான் சொல்லவில்லை. ஆனால் என் மனதனுடைய பாரத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். വേഗം പെട്ടെന്ന് റോമാലേഖനം 13-ാം അധ്യായത്തിന്റെ വാക്യങ്ങളിലേക്ക് കടന്നു വരാം. வேகமாக நாம் ரோமர் 13-ஆம் அதிகாரத்திலே வாசித்த வசனங்களுக்கு நாம் வருவோம். ആദ്യം ഞാൻ പറഞ്ഞു വന്നത് സമയത്തെ അറിയേണ്ടവരാണെന്ന്. முதலாவதாக நான் சொன்ன விஷயம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, ഇനി നാളുകളില്ല എന്ന് ഒരാൾ നിങ്ങളോട് പറഞ്ഞാൽ, இனி பிரியமானவரே நீ நாட்கள் செல்லாதென்று சொல்லி ஒரு நபர் உங்களிடத்திலே சொல்வார்களானால் നിങ്ങൾ എന്ത് ചെയ്യും? நீங்கள் என்ன செய்வீர்கள்? ഒരു രോഗി ഹോസ്പിറ്റലിൽ കിടക്കുകയാണ്, അദ്ദേഹത്തിന് രോഗം വന്നു, അദ്ദേഹത്തിന് രോഗം മൂർച്ഛിച്ചു. ഡോക്ടർ പറയുകയാണ് ഇനി ഒരു 24 മണിക്കൂറിനുള്ളിലേ നിങ്ങളുടെ കാര്യം പറയാൻ പറ്റത്തുള്ളൂ, ഒരുപക്ഷെ മരണം സംഭവിക്കാം എന്ന് അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞാൽ അദ്ദേഹത്തിന്റെ മാനസിക അവസ്ഥ എന്തായിരിക്കും? ஒரு நபர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கடைசியாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வியாதி தீவிரத்தன்மை அடைந்திருக்கிறது, இன்னும் 24 மணி நேரம் மட்டுமே நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்படும் நேரத்தில் அவருடைய மனதிலே என்ன விதமான சிந்தனைகள் எழக்கூடியதாக இருக்கும்? നാളുകളെ എണ്ണുവാനും അറിയുവാനുള്ള ദൈവകൃപ ദൈവം നമുക്ക് നൽകട്ടെ. நாட்களை எண்ணுவதற்கும் அதை அறிந்து கொள்வதற்குமாக இருக்கின்ற தேவ கிருபையை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. പഴയ നിയമ പ്രവാചകന്മാർ ഇസ്രായേൽ ജനതയോട് സംസാരിക്കുമ്പോൾ അവരെ എപ്പോഴും ആരോപണം ഏൽപ്പിക്കുക അല്ലെങ്കിൽ കുറ്റപ്പെടുത്തുന്ന വിഷയമുണ്ട്. பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகள் அவர் ஜனத்தோட கூட பேசும்பொழுது எப்பொழுதுமே அந்த ஜனத்தை பார்த்து குற்றம் சுமத்துகின்ற ஒரு நிலைமையானது காணப்படுகிறது. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். യെരമ്യാവിന്റെ പുസ്തകം 8-7 യെരമ്യാ വായിച്ചാട്ടെ. 8-ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். യെരമ്യാ 8:7. മറ്റൊരു സഹോദരൻ യെശയ്യാവ് 21:11-12 വായിക്കാം. மற்றொரு சகோதரன் ஏசாயா 21:11-12வது வசனத்தை வாசிப்போம். എൻ ജനം അല്ലെങ്കിൽ എന്റെ ജനം മടങ്ങി വരാനുള്ള കാലം ഇതുവരെ അറിഞ്ഞിട്ടില്ല. என்னுடைய ஜனமோ இன்னும் திரும்பி வரக்கூடிய காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். പക്ഷി മൃഗാദികൾ അവയുടെ മടങ്ങിവരവിന്റെ കാര്യം മനസ്സിലാക്കുന്നു. ഒരു സാധാരണ മൃഗത്തിന് പോലും അതിന് ഈ ടൈം കോൺഷ്യസ് ഉണ്ട് എന്ന് നമുക്കറിയാം. சாதாரணமாக இருக்கின்ற பறவைகளும் மிருகங்களும் கூட அதனுடைய நேரத்தினுடைய கணக்கை அவர்கள் திரும்பி வரும் காலத்தை அறிந்திருக்கிறார்கள். എത്ര മഴയോ എത്ര വെയിലോ തണുപ്പായാലും കാക്കയുടെ ശബ്ദം 5 മണിയായാൽ കേൾക്കാം. எத்தனையோ குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் சரி, காகத்தினுடைய சப்தம் 5 மணிக்கு நாம் கேட்கின்றோம். വീണ്ടും 6 മണിക്ക് എല്ലാ കൂട്ടത്തോടെ ഒരു കരച്ചിലും കഴിഞ്ഞ് കൂട്ടിലേക്ക് കയറുന്ന ഒരു ശബ്ദം കേൾക്കാം. மீண்டுமாக 6 மணி ஆகின்ற நேரத்திலே கூட்டமாக சப்தத்தை எழுப்பிக் கொண்டு மீண்டும் தன் கூட்டிற்கு திரும்பி வரக்கூடியதை நாம் கேட்கிறோம். അതുപോലെ മൈഗ്രേറ്റിംഗ് ബേർഡ്സിന്റെ കാര്യം നമുക്കറിയാം. അതുപോലെ ഇടം വിട്ട് ഇടം പെയരக்கூடிய പறவைகளை പറ്റി നാം കേൾവിപ്പെടുகிறோம். പ്രത്യേക സീസണുകളിൽ ആ പക്ഷികൾ 1000 അല്ല 6000 7000 8000 കിലോമീറ്റർ പറന്ന് മറ്റൊരു സ്ഥലത്ത് ചെല്ലുകയും പ്രത്യേക കാലം കഴിയുമ്പോൾ അവിടെ നിന്ന് പുറപ്പെട്ട് തന്റെ സ്ഥലത്തെ മടങ്ങി വരികയും. குறிப்பிட்ட சில பருவ காலங்கள் ஏற்படும் நேரத்திலே 6000 7000 கிலோமீட்டர்கள் அவைகள் பயணம் செய்து வேறொரு இடத்துக்கு இடம் பெயர்கின்றன. அந்த காலம் முடிவடைந்த பின்பதாக மீண்டும் அதே கிலோமீட்டர் பயணம் செய்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து சேர்கின்றன. സാധാരണ മൃഗ ജന്തുക്കൾ അല്ലെങ്കിൽ മൃഗ പറവകൾ അവ തിരിഞ്ഞു വരേണ്ടുന്ന മടങ്ങിപ്പോകേണ്ട സമയമായി. നമ്മുടെ കാലം ഇവിടെ അവസാനിക്കുകയാണ്. നമുക്കൊരു സ്വന്തം ദേശമുണ്ട്, ആ ദേശത്തേക്ക് മടങ്ങിപ്പോകാനുള്ള നാളുകളെടുത്തു എന്ന് മടങ്ങിപ്പോകുവാൻ സമയമറിയുന്ന ഒരു മൃഗത്തിനും പക്ഷിക്കും കഴിയുമെങ്കിൽ എന്തുകൊണ്ട് വിശ്വാസികളായി നമുക്കത് സാധിക്കുന്നില്ല?
பொதுவாக மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் அங்கே வேறு இடம் இருக்கின்ற நேரத்திலே நாம் இது நம்முடைய சொந்த இடம் அல்ல, மீண்டுமாய் நாம் நம்முடைய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அதுக்கு அறிவோ உணர்த்தப்பட்டு அது மீண்டுமாய் நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று அது செல்லுமானால் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கின்ற நாம் தாமே ஏன் இன்னும் அறியாத உணராதவர்களாக இருக்கின்றோம்? കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഐഹിക ജീവിതകാലത്ത് പരീശന്മാരും ശാസ്ത്രിമാരും അവരെ കർത്താവ് കുറ്റപ്പെടുത്തി എന്ത് പറഞ്ഞിട്ടാ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏன் அவரை குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள்? പരീശന്മാരെ കർത്താവ് കുറ്റപ്പെടുത്തിയ ഒരു വിഷയത്തിലാണ്. இங்கே பரிசேயர்கள் ஆண்டவரை குற்றப்படுத்தி പരീശന്മാർ അല്ല, കർത്താവ് പരീശന്മാരെ കുറ്റപ്പെടുത്തി. கர்த்தர் பரிசேயர்களை ஏன் குற்றப்படுத்தினார்? അവര് കർത്താവ് പറഞ്ഞ വാക്ക് മത്തായി 16:3 கர்த்தர் சொன்ன வார்த்தை மத்தேயு വായിക്കണ്ട, 16:3 16 அதிகாரம் 3வது வசனத்திலே അവരോട് പറയുകയാണ്, ആകാശത്തിന്റെ അടയാളങ്ങളൊക്കെ നിങ്ങൾക്ക് പറയാൻ കഴിയും. இங்கே ஆகாயத்தை பார்த்து அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் உங்களால் சொல்ல முடிகின்றது. ഗ്ലോബൽ വാർമിങ്ങിനെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് പറയാൻ കഴിയും. உங்களுடைய பருவகால மாற்றங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். മഴ എപ്പോ പെയ്യും, പെയ്യത്തില്ല, കാറ്റ് എപ്പടിക്കും, അടിക്കത്തില്ല എന്ന് പറയാൻ കഴിയും. மழை எப்பொழுது பெய்யும், காற்று எப்பொழுது அடிக்கும் எல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கின்றது. ഇക്കോളജിക്കൽ ചേഞ്ചസ്, ക്ലൈമാറ്റിക്കൽ ചേഞ്ചസ് അതൊക്കെ നിങ്ങൾക്ക് പറയുവാൻ കഴിയും. கால சூழ்நிலையுடைய மாற்றங்கள், பருவகாலத்துடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். എന്നാൽ അന്ത്യകാലമായി മശിഹ തമ്പുരാൻ വന്നിറങ്ങി മശിഹ രാജ്യം സ്ഥാപിക്കാൻ പോകുന്നു, സുവിശേഷം അറിയിക്കപ്പെടുന്നു എന്നുള്ള കാലം അവർക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞില്ല. ஆனால் இறுதி காலகட்டங்கள் ஆகிவிட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்பதை பற்றியுள்ள இருக்கின்ற அந்த காலகட்டத்தை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். അതുകൊണ്ടാണ് ഇന്ന് പകൽക്കാലം കർത്താവിന്റെ ആത്മാവ് നമ്മോട് സംസാരിക്കുന്നത്. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகின்றார். നമുക്ക് സ്വന്തം വീട്ടിലേക്ക് മടങ്ങിപ്പോകാനുള്ള സമയമെടുത്തു. நாம் நம்முடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி போகக்கூடிய நாட்கள் சமீபத்தில். ഇനി ഇവിടെ അധികം നാളുകളില്ല, இனி அதிகமான நாட்கள் இங்கே இல்லை. നേരം വെളുക്കാറായി. இங்கே பகல் வெளுக்க போகின்றது. വായിച്ച വേദഭാഗത്തിന്റെ ചില കാര്യങ്ങൾ മാത്രം പറഞ്ഞ് ഞാൻ ഇന്ന് അവസാനിപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 13ാം അധ്യായത്തിന്റെ 11 മുതൽ ഇത് ചെയ്യേണ്ടത് ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണരുവാൻ നാഴിക വന്നിരിക്കുന്നു എന്നിങ്ങനെ നിങ്ങൾ സമയത്തെ അറിയുകയാൽ തന്നെ നാം വിശ്വസിച്ച സമയത്തേക്കാൾ രക്ഷ ഇപ്പോൾ നമുക്ക് അധികം അടുത്തിരിക്കുന്നു. 11வது வசனம் ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது அதிக சமீபமாய் இருக்கின்றது. ഇവിടെ വെയ്ക്കപ്പ് എന്നുള്ള വാക്ക് പൗലോസ് ഉപയോഗിക്കുന്നു. இங்கே எழுந்திருங்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். തുയിലേഴ്, തമിഴിൽ തുയിലേഴ് എന്ന് നമുക്ക് പറയാൻ കഴിയും. തമിഴിലെ അതിനെ തുയിൽ ഏഴ് എന്ന് சொல்லலாம். എന്താണ് പൗലോസ് അങ്ങ് പറയാൻ കാരണം? പൗൽ ஏன் അതിനെ சொல்வதற்கான காரணம்? ദൈവത്തിന്റെ ഘടികാരത്തിൽ ഒരു പ്രഭാതത്തിന്റെ വൈകരയിൽ അല്ലെങ്കിൽ പ്രഭാതത്തിന്റെ രശ്മി വരികാൻ തുടങ്ങിയ இங்க ஆண்டவருடைய நாட்காட்டியிலே அது துயில் எழக்கூடிய அல்லது விடியற்காலை പ്രിയമുള്ളവരെ, രാത്രി കഴിയാറായി. பிரியமானவர்களே, இரவானது சென்று போக போகின்றது. വെളിവെള്ളി നക്ഷത്രത്തിന്റെ ആ രേഖ കാണുന്നു. இதோ விடிவெளி நட்சத்திரத்தினுடைய அதனுடைய தோற்றம் அங்கே നീതി സൂര്യന്റെ ഉദയത്തിന് നാം അടുത്തിരിക്കുന്നു. நீதி சூரியனுடைய உதயத்திற்கு நாம் காத்திருக்கின்றோம். പകലിലേക്ക് പ്രവേശിക്കുകയാണ്. பகலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். ഒരു വീട്ടിൽ രാവിലെ ഉണരുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന മാറ്റങ്ങളെ കുറിച്ചാണ് ഇവിടെ പൗലോസ് പറയുന്നത്. ஒரு வீட்டிலே விடியற்காலை ஆகின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கின்றார். അവരെ നേരം വെളുക്കാറായി സമയം ഒരുപക്ഷെ അലാം അടിക്കുമ്പോൾ എല്ലാവരും ഉണരുവാൻ തുടങ്ങുന്നു. இங்கே விடியற்காலை ஆகின்ற நேரத்திலே, பொழுது விடியும் நேரத்திலே, அலாரம் அடிக்கிற நேரத்திலே வீட்டில் இருக்கின்ற அனைவரும் எழுவார்கள். എന്താ എല്ലാം പറയുന്നത്? നേരമായി, എഴുന്നേൽക്കുവാനുള്ള നേരമായി. அந்த அலாரம் நமக்கு எதை குறிப்பிட்டு காண்பிக்கின்றது? அது எழுங்கள் நேரமாகி விட்டது. എന്താ കാരണം? ഉറങ്ങുകയാണ് രാത്രിയിൽ. காரணம் இரவிலே நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். അതുകൊണ്ട് ഉണരേണ്ട ആവശ്യമുണ്ട്. ஆகவே எழ வேண்டியிருக்கின்ற വിശ്വാസികളായ നമ്മെ സംബന്ധിച്ചിടത്തോളം എങ്ങനെയാണ്? விசுவாசிகளை பொறுத்தமட்டில் நமக்கு இது என்ன காண்பிக்கிறது? ആത്മീകമായി നാം ഉണർന്നിരിക്കുകയാണോ? ஆவிக்குரிய முறையிலே நாம் நித்திரையாக இருக்கின்றோம், അല്ല ഒരു ഉറക്കത്തിന്റെ അവസ്ഥയിലാണോ നാം? அல்லது நித்திரையினுடைய மயக்கத்தில் இருக்கின்றோமா? ചിലരൊക്കെ പറയുന്ന പോലെ ബ്രദറൻ സഭയിൽ പോയാൽ ആരാധനയും അതുപോലെ യോഗങ്ങളിലൊക്കെ സുഖമായിട്ട് ഉറങ്ങാൻ കഴിയും. சிலர் இப்படியாய் சொல்வதுண்டு, சகோதர சபைக்கு நாம் செல்லும் நேரத்திலே அங்கே ஆராதனையிலும் மற்ற கூட்டங்களிலும் நல்ல முறையிலே நன்றாய் தூங்கலாம் என்று சொல்வார்கள். അപ്പൊ അവിടെ വന്നിട്ടാണ് പലപ്പോഴും ആത്മീകര് ശാരീരികമായി ഉറങ്ങുന്നത്. அங்கே வந்துதான் அநேக ஆவிக்குரியவர்கள் சரீர பிரகாரமாக தூங்குகின்றார்கள். ഈ ഉറക്കം ഇന്ന് വലിയ ഒരു അപകടത്തിന്റെ വക്കിൽ നമ്മെ കൊണ്ടെത്തിച്ചിരിക്കുകയാണ്. இந்த நித்திரை என்று சொல்வது இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு சென்றிருக்கின்றது. ഒരിക്കലും ഒരു പ്രഭാഷകൻ ഒരു പ്രസംഗത്തിന് വേണ്ടി ഒരു പ്രസംഗകൻ വന്നു. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் தன் பிரசங்கத்திற்காக ஒரு സ്പെഷ്യൽ മീറ്റിംഗ് ആണ്. அது ஒரு சிறப்பு கூட்டமாக, ഗാന ശുശ്രൂഷയുണ്ട്. அங்கே பாடல் குழுவினர் இருந்தார்கள். അത് കഴിഞ്ഞാൽ പ്രസംഗം തുടങ്ങും. அந்த பாடல் முடிந்த பின்பதாக பிரசங்கம் துவங்கும். 3 ദിവസം പ്രസംഗമാണ്. 3 நாட்கள் பிரசங்கமாகும். ഗാന ശുശ്രൂഷ വരുന്ന ഒരു പ്രത്യേക വ്യക്തിയെ അദ്ദേഹം ശ്രദ്ധിക്കാൻ തുടങ്ങി. பாடல் குழுவிலே வருகின்ற ஒரு குறிப்பிட்ட நபரை இவர் கவனித்து
பார்த்தார். പാട്ട് നേരത്തൊക്കെ അദ്ദേഹം വളരെ ആക്റ്റീവാണ്. இங்க பாடல் நேரத்தில் அதிகமாக அங்கிமிகமாக சென்று தீவிரமாய் செயல்படுவார். അത് കഴിഞ്ഞ് പാട്ട് കഴിഞ്ഞ് പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് പ്രസംഗം തുടങ്ങുമ്പോൾ அந்த பாடல் வேளை முடிந்து ஜெபம் செய்து பிரசங்கம் துவங்குகின்ற അദ്ദേഹം நேரத்தில் സൗകര്യപ്രദമായ ഒരു മൂലയിൽ അവിടെ പോയി ചെയറിലിരിക്കും. அவருக்கு சௌரியமான ஒரு இடத்திலே மூலையிலே சென்று அந்த நாற்காலில் அமருவார். പ്രസംഗം കഴിയുന്നവരെ യോന കടലിന്റെ അടിത്തട്ടിൽ കിടന്നുറങ്ങിയതുപോലെ നല്ല നിദ്ര. பிரசங்கம் முடிவடையும் வரையுமாக யோனா அடித்தட்டிலே சென்று நித்திரையாய் இருந்தது போல அங்கே நல்லா தூங்குவார். അത് കഴിഞ്ഞ് പ്രസംഗത്തിന്റെ കഴിഞ്ഞ് ആമേൻ അല്ലെങ്കിൽ പ്രാർത്ഥനയുടെ ആമേൻ കേൾക്കുമ്പോൾ താൻ ഉണരും. பிரசங்கம் முடிந்து ஆமேன் ஜெபத்துக்கு ஆமேன் என்று சொல்லும் நேரத்தில் அவர் துயில் எழுவார். ഒന്നാം ദിവസം, முதல் நாள், രണ്ടാം ദിവസം, இரண்டாம் நாள், മൂന്നാം ദിവസം, மூன்றாம் நாள் അദ്ദേഹത്തിന് ഒരു കുസൃതി ബുദ്ധി തോന്നി. அவருக்கு ஒரு விளையாட்டு புத்தி தோன்றியது. ഇദ്ദേഹത്തെ ഒന്ന് നമുക്ക് ശരിപ്പെടുത്തണം, இவரை கொஞ்சம் சீண்டி பார்த்து சரிப்படுத்தணும் என்று விரும்பினார். അപ്പൊ അദ്ദേഹം ഉറങ്ങാൻ തുടങ്ങി. அப்பொழுது அவர் தூங்க ஆரம்பித்தார். പ്രസംഗം ആരംഭിച്ചു. பிரசங்கம் ஆரம்பித்தது. അപ്പൊ ഇദ്ദേഹം ചോദിച്ചു, அப்பொழுது இவர் கேட்டார், ഇന്ന് സ്വർഗത്തിലേക്ക് പോകുവാൻ താല്പര്യത്തോടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാവരും ഒന്ന് എഴുന്നേറ്റ് നിൽക്കണം. இன்றைக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்று விருப்பத்தோடு வந்திருக்கக்கூடிய எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். അപ്പൊ എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിന്നു. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. ഇദ്ദേഹം ഉറക്കത്തിലാണ്. அப்ப இவன் தூங்கிட்டு இருக்கான். എല്ലാരും ഇരുന്നു. எல்லாரும் அமர்ந்தார்கள். പക്ഷെ എന്തൊരു അനക്കമൊക്കെ കേട്ടുതാൻ. ஆனா ஏதோ ஒரு சத்தம். കാരണം എല്ലാവരും സഭ എഴുന്നേൽക്കുമ്പോൾ ചെയർ വലിക്കും, അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഒക്കെ ശബ്ദം വരും. അതുകൊണ്ട് അദ്ദേഹത്തിന് എന്തോ സംഭവം നടന്നിട്ടുണ്ട്, പിടികിട്ടിയില്ല. சபையார் எழுந்து நிற்கும் பொழுது ஏதோ சத்தம் கேட்குது என்று சொல்லி ஏதோ கேட்கிறது, ஆனா என்ன என்று சொல்லி அவருக்கு புரியல. അപ്പൊ പിന്നെ രണ്ടാമതും ഇദ്ദേഹം ചോദിച്ചു. பின்பதாக இரண்டாவதும் இவர் இந்த பிரசங்கியார் கேட்கிறாரு, നരകത്തിലേക്ക് പോകണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവരാരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കണം. നരകത്തിற்கு போக வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் யாராவது இருந்தா எழுந்திருங்க என்று சொன்னார். പക്ഷേ ഈ ചോദിച്ച ചോദ്യം അതിന്റെ കാതിൽ ശരിക്കും വീണില്ല. ஆனால் கேட்ட கேள்வி என்னவென்று சொல்லி அவருக்கு சரியா புரியல. ഏതായാലും കഴിഞ്ഞ തവണ എഴുന്നേറ്റ് നിൽക്കാൻ പറ്റിയില്ല. ஏன்னா கடைசி முறைக்கு எழுந்து நிற்க சொல்லும்போது எழுந்திருக்க முடியல அல்லவா. അതുകൊണ്ട് ഇപ്രാവശ്യം എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. ஆகவே இந்த நேரத்துல சரி எழுவோம் என்று எழுந்தார். അപ്പൊ ചാടി എഴുന്നേറ്റ്. அப்ப குதிச்சு எழுந்தார். അപ്പൊ നോക്കും അദ്ദേഹത്തിന് എന്തോ അമളി പറ്റിയതുപോലെ ഒരു പ്രയാസം, എന്തോ സംഭവിച്ചു, ഞാൻ മാത്രം നിൽക്കുന്നുള്ളൂ എന്ന് തോന്നി. ஐயோ நான் மட்டும் தான் நிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு மனசங்கடம் ஏற்பட்டது. അപ്പൊ അദ്ദേഹം പറഞ്ഞു, அப்பொழுது அவர் சொன்னாரு, അദ്ദേഹം രക്ഷപ്പെട്ടത് ഇങ്ങനെയാ, அவர் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டார். എനിക്ക് ഒന്നറിയാം, எனக்கு ஒன்று தெரியும், എന്ത് ചോദ്യം ചോദിച്ചാലും ശരി, என்ன கேள்வி கேட்டாலும் சரி, എന്ത് ഉത്തരം പറയേണ്ടി വന്നാലും ശരി, என்ன பதில் சொல்ல வேண்டி இருந்தாலும் சரி, ഞാനും ഈ പ്രസംഗിയും ഒരുപോലെയാണ്. நானும் இந்த பிரசங்கியாரும் ஒரே போலத்தான் இருக்கு. കാരണം എന്താ, അദ്ദേഹം നിൽക്കുന്നു, ഞാനും നിൽക്കുന്നു. காரணம் அவரும் நிக்கிறாரு, நானும் நிக்கிறேன். അത് സ്വർഗത്തിൽ പോണെങ്കിലും ഞങ്ങൾ രണ്ടുപേരും പോകും, നരകത്തിൽ പോകണം ഞങ്ങൾ രണ്ടുപേരും. பரலோகத்துக்கு போனாலும் சரி ரெண்டு பேரும் தான் போவோம், நரகத்துக்கு போனாலும் ரெண்டு பேரும் தான் போவோம். ഇങ്ങനെയുള്ള ഉറക്കക്കാർ സഭയിലുണ്ട്. இப்படியும் ഇത്ര തൂക്കമാ മയക്കത്തിൽ இருக்கக்கூடியவங்களும் സഭയിൽ இருக்கு. എവിടെ ഇരിക്കുന്നു, എവിടെ ജീവിക്കുന്നു, എവിടെ നിൽക്കുന്നു എന്ന് അറിയാതെ ഉറക്കം ഭയം. எங்கே நிற்கிறோம், எங்கே ஜீவிக்கிறோம், எங்கே நாம் நிற்க போகிறோம் என்று தெரியாமலேயே தூக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள். നമ്മോട് വിളിച്ചറിയിക്കുന്ന സത്യം, நமக்கு இது அறைகூலாக சொல்ல, നിങ്ങൾ ആരാ? நீங்கள் யார்? ഉറങ്ങാനാണോ ദൈവം നിങ്ങൾ ഉണർത്തിയത്? எங்கே நீங்கள் தூங்குவதற்காகவா தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார்? ഒരു വാക്യം വായിച്ചു നോക്കാം. ஒரு വചനത്തെ നാം വാസിപ്പോമേ. അത് എഫേസ്യ ലേഖനത്തിന്റെ 5-ാം അധ്യായം 14 ഒന്ന് വായിച്ചു പെട്ടെന്ന്. എഫേസ്യർ 5:14 മുതൽ 16 വാക്യങ്ങൾ. 14-ാം വാക്യം ഒന്ന് വായിക്കും. 14வது வசனம் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரும், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ഒന്ന് ശ്രദ്ധിച്ച ആ വാക്യം, அந்த வசனத்தை கவனிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரும், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். നീ ഉറങ്ങുകയാണ്, അത് ശരിയാ. நீ தூங்கிட்டு இருக்க சரிதான். പക്ഷെ എവിടെ കിടന്ന് ഉറങ്ങുന്നത്? ஆனால் எங்கே கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? എവിടെയാ? எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கோம்? മോർച്ചറിയില്ല, சவக்கிடங்குல. അവിടെയെല്ലാം മരിച്ചവർ കിടക്കും. മരിച്ചവരുടെ ഇടയിൽ ഉറങ്ങുക. அந்த கல்லறையில நீ கிடந்து நீ அவர்கள் மத்தியிலே தூங்கிக் കൊണ്ടിരിக்கிறாய். പെരിയാസ്പത്രിയിലെ കാര്യമൊക്കെ നമുക്ക് ചിലപ്പോൾ മരിക്കാതെ തന്നെ മോർച്ചറിൽ കൊണ്ടിടും, പിന്നെ അവിടെ നിന്ന് ആരെങ്കിലും വന്ന് എഴുന്നേൽപ്പിച്ചു കൊണ്ടുപോകുന്നൊക്കെ കേട്ടിട്ടുണ്ട്. அரசு மருத்துவமனை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அங்கே மரித்த பின்பதாக மார்ச்சுரியில வைப்பார்கள், பின்பதாக அதனை சவத்தை வெந்தெடுத்து கொண்டு போவார்கள். എഫേസ്യ സഭക്കാരോട് പറയുകയാണ്, எபேசியர் சபையை பார்த்தவர் சொல்லுகிறார், നിങ്ങൾ ഉറങ്ങുകയാണല്ലേ, நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, അതും എവിടെ കിടന്ന്? அதுவும் எங்கே இருந்து உறங்குகிறீர்கள்? മരിച്ചവരുടെ കൂട്ടത്തിൽ കിടന്നുറങ്ങുകയാണ്. மரித்தவர்களின் கூட்டத்திலே இருந்து நீங்கள் உறங்கி வருகிறீர்கள். അവിടെ നിങ്ങൾ കിടന്നാൽ എന്ത് തോന്നും? அங்கே நீங்களும் இருந்தா என்ன தோன்றப்படும்? മരിച്ചതിൽ 4ാമത്തെ ബോഡി, നീ 5ാമത്തെ ബോഡി. மரித்த 4 சரீரம் அங்க இருக்குது, அதுல உன்னோட சேர்த்து 5 நீதான். നീ ലോകത്തിന്റെ കൂടെ കിടന്ന് ഉറങ്ങുകയാണ്. உலகத்தோட கூட நீங்களும் சேர்ந்து உறங்கி வருகிறீர்கள். ലോക മനുഷ്യരെ പോലെ, ഈ ലൗകികരെ പോലെയുള്ള ഒരു ജീവിതചര്യ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കടന്നു വന്നിരിക്കുക. உலக பிரகாரமாக இருக்கின்ற மனுஷனை போல இருக்கின்ற
இருக்கின்ற ஒரு மயக்கம், நித்திய மயக்கம் தான் நமக்கும் The காணப்படுகின்றது. spiritual death has been dissipating in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவி கிடக்கின்றது. പക്ഷേ രണ്ടാം അധ്യായത്തിൽ പൗലോസ് അവരോട് പറഞ്ഞെന്താ? ஆனால் இரண்டாம் அதிகாரத்திலே பவுல் அவர்களை குறித்து சொன்னது என்ன? ഇവര് മരിച്ചവരായിരുന്നു ഒരിക്കൽ. இவர்கள் ஒரு காலகட்டங்களிலே மரித்தவர்களாக രണ്ടാം இருந்தார்கள். അധ്യായത്തിൽ വായിക്കുന്ന നിങ്ങൾ അക്രമങ്ങളിലും പാപങ്ങളിലും മരിച്ചവരാണ്. நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தீர்கள். അന്ന് മരിച്ചവരുടെ കൂടെ കിടന്നവരാ. அன்றைக்கு மரித்தவர்களோடு இருந்தீர்கள். എന്നാൽ എന്ത് ചെയ്തു ദൈവം? ஆனால் தேவன் என்ன செய்தார்? ദൈവം തന്റെ ദയയാലും കാരുണ്യത്തിനാലും നമ്മെ എന്ത് ചെയ്തു? മരിച്ചവരിൽ നിന്ന് നമ്മെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ച് സ്വർഗത്തിലിരുത്തി. தேவன் தம்முடைய மகா தயவினாலே கிருபையினாலே நம்மை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்து இன்றைக்கு உன்னதங்களிலே வீற்றிருக்க செய்தார். സ്വർഗത്തിൽ ഇരിക്കുന്നവരാണ് വിശ്വാസികൾ. ஆகவே பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் இன்றைக்கு பரலோகத்திலே മരിച്ചവരായിരുന്നു ശരി, പക്ഷെ ഇന്ന് ഉയർത്തവരാണ്, ഇന്ന് ജീവിക്കുന്നവരാണ്. மரித்தவர்களாக இருந்தோம், அது உண்மைதான். இன்றைக்கு ஜீவனுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். ഇന്ന് പലപ്പോഴും ഓക്സിമീറ്റർ വെച്ച് നോക്കണം വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിൽ അല്പമൊക്കെ ജീവൻ ഉണ്ടോ എന്നറിയാം. இன்றைக்கு ஆக்சிமீட்டரை வச்சு கொஞ்சமாவது ஜீவன் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா என்று சொல்லி விசுவாசிகளை பரிசோதிக்க வேண்டியதாக இருக்கிறது. 75 ഡൗൺ ആയി കഴിഞ്ഞാൽ ആള് പോകാൻ സാധ്യതയുണ്ടെന്ന് പറയാറുണ്ട്. ஆக்சிஜன் லெவல் 75க்கு கீழே போச்சுனா கொஞ்சம் உயிர் வாழ்வதற்கு கஷ்டம் என்று சொல்றாங்க. നമ്മുടെ സ്പിരിച്വൽ ഓക്സിമീറ്റർ ഒന്ന് ഫിറ്റ് ചെയ്ത് ഒന്ന് ചെക്ക് ചെയ്ത് നോക്ക്. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஆக்சிமீட்டர் நாம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நாம் பரிசோதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். നമ്മൾ ഭൗതികന്മാരെക്കാൾ ലൗകികന്മാരെക്കാൾ അധംപതിച്ചു പോയതായിട്ടാണ് എന്റെ മനസ്സ് പറയുന്നത്. நாம் உலக பிரகாரமான நபர்களை காட்டிலும் உலக மனுஷரை காட்டிலும் மிகவும் சீர்குலைந்து அவல நிலைமைக்கு போனவர்கள். ലോകത്തിലുള്ള സാമാന്യ മനുഷ്യരുടെ ആ മര്യാദകൾ പോലും പലപ്പോഴും വിശ്വാസിക്കില്ല. உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதனுக்கு இருக்கின்ற அந்த மரியாதை கூட நமக்கு இல்லை. തമ്മിലുള്ള സ്നേഹമില്ല, ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை, കരുതലില്ല, ஒருவருக்கொருவர் அக்கறை இல்லை, അന്യോന്യം മാനിക്കപ്പെടുന്നില്ല, ஒருவருக்கொருவர் கனப்படுத்துவதில்லை, ആരെയും നമുക്ക് വിലമതിക്കുവാൻ കഴിയുന്നില്ല. ஒருவரையும் நம்மால் விலை உயர்ந்ததாக கருத முடியவில்லை. ലോകത്തിലേക്ക് ചെന്ന് നോക്കുക, ഓരോ കമ്മ്യൂണിറ്റികൾ എങ്ങനെ ജീവിക്കുന്നു. உலகத்தில் நீங்கள் சென்று பாருங்கள், ஒவ்வொரு சமூக கூடங்களை நீங்கள் சென்று பாருங்கள். അവരൊക്കെ എങ്ങനെയാണ് തമ്മിൽ സ്നേഹിക്കുന്നത്, அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படியாக நேசிக்கிறார்கள். പ്രിയമുള്ളവരെ, നാം മരിച്ചവരായിരുന്നു, പക്ഷെ നാം ഇന്ന് ജീവനുള്ളവരാണ്. பிரியமானவர்களே, மரித்திருந்தோம், ஆனால் இப்பொழுதோ ஜீவனோடு இருக்கின்றோம். എന്തുകൊണ്ട് ലോകത്തിന്റെ നടുക്ക് കിടന്ന് ഉറങ്ങണം? ஏன் உலகத்தினுடைய மத்தியிலே நாம் கிடந்து உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? നമുക്കൊരു ആഹ്വാനം ദൈവം നൽകുകയാണ്. நமக்கு தேவன் ஒரு அறைகூவலை This தருகின்றார். is the time to wake up. இது எழுந்திருக்க வேண்டிய காலமாக God's இருக்கிறது. alarm is going on. தேவனுடைய அலாரமானது இப்பொழுது அடித்துக் ഇപ്പോൾ கொண்டிருக்கிறது. എഴുന്നേറ്റില്ലെങ്കിൽ இப்பொழுது எழுந்திருக்கவில்லை ഇനി என்றால் നിനക്ക് സന്ദർഭമില്ല, ജീവിതമില്ല. வாழ்க்கை என்றது இல்லாமல் போய்விடும். அது സൂര്യൻ ഉദിക്കാൻ പോകുകയാണ്. சூரியன் உதயமாக போகின்றது. നീ സുഖിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ രാത്രി അവസാനിക്കാറായി. நீ சுகமாக கிடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராத்திரி நாட்கள் முடிவடைய போகின்றது. Wake up. எழுந்திரும். ദൈവം വിളിക്കുന്നു. தேவன் அழைக்கிறார். മരിച്ചവരെ പോലെ ഉറങ്ങുന്ന നിന്റെ നിലയിൽ നിന്നൊരു മാറ്റം വരട്ടെ. மரித்தவர்களை போல இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் மாற்றம் அடையட்டும். ഞാനിത് എന്നോട് തന്നെയാ പറയുന്നത് കേട്ടോ. இதை என்னோடே நான் சொல்லுகிறேன். ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്ന പോലെയല്ല, പൊതുവെ പറയുമ്പോൾ ഇത് എനിക്കുള്ള ഒരു ആഹ്വാനമായി ഞാൻ സ്വീകരിക്കാം. நான் இதனை உங்களிடத்தில் சொல்லுகிறதை போல அல்ல, മാറാக எனக்கே நான் சொல்லக்கூடிய ലൗകികനെ പോലെ ഈ ഭൂമിയിൽ മറ്റുള്ളവരൊപ്പം മനുഷ്യരെ പോലെ, സാധാരണ മനുഷ്യരെ പോലെ ജീവിക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. இங்கே உலக பிரகாரமாக இருக்கின்ற மனுஷனை போல, சராசரி மனிதனை போலவே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். എനിക്ക് ലോക മനുഷ്യർക്ക് ഒരു വ്യത്യാസമില്ല. எனக்கும் உலக மனுஷனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ഒരു കാര്യത്തിലുമില്ല. எந்த காரியத்திலும் வித்தியாசமும் இல்லை. എന്ത് കാര്യത്തിലെ വ്യത്യാസം നമുക്കുള്ളത്? நமக்கு இப்பொழுது எதுல வித்தியாசம் இருக்கு? കർത്താവിന് തന്നെ സംശയം തോന്നും. கர்த்தருக்கே அது சந்தேகம் ஏற்படும். പണ്ടൊക്കെ പറയും വേറുപെട്ട വിശ്വാസികൾ. முற்காலத்துல எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகள் என்று சொல்வார்கள். അവരെ കണ്ടാലും അറിയാം, அவர்களை பார்த்தாலும் தெரியும், ജീവിത രീതി കണ്ടാൽ അറിയാം, வாழ்க்கையின் பாங்கை பார்த்தால், അവർ തമ്മിലുള്ള അവരുടെ ബന്ധങ്ങൾ കണ്ടാൽ അറിയാം, ஒருவருக்கொருவர் இருக்கின்ற உறவு முறையை பார்த்தால் தெரியும். ഇന്ന് ദൈവത്തിന് അറിഞ്ഞുകൂടാ. ஆனால் இன்றைக்கு கடவுளுக்கு ആരാണ് എന്റെ മക്കളെന്ന് അറിഞ്ഞ് ദൈവത്തിന് മനസ്സിലാകുന്നില്ല. என்னுடைய பிள்ளைகள் யார் என்று சொல்லி கர்த்தரும் அதனை பார்க்க முடியவில்லை. കാരണം ഞാൻ ചോദിക്കാറുണ്ട്, പണ്ടൊക്കെ പ്രാർത്ഥിച്ചിറങ്ങിയാൽ അപകടം സംഭവിക്കില്ല, ഇങ്ങനെയുള്ള മാരകമായ രോഗങ്ങൾ വിശ്വാസികൾ വരികയില്ല, നാം വേർപെട്ടവരാണ്, നാം ദൈവത്തിന് പിരിത്തെടുക്കപ്പെട്ടവരാണ് എന്നുള്ള ചിന്ത വരുമ്പോൾ നമുക്ക് പ്രത്യേക അവകാശങ്ങളുണ്ട് എന്നൊക്കെ പറയാറുണ്ട്. முற்காலங்கள் எல்லாம் ஜெபித்து நாம் வெளியே புறப்படும் நேரத்தில் எந்த விதமான ஆபத்துகளோ மரணத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற வியாதியோ ஏற்படுவதில்லை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். പക്ഷെ നാം ഇന്ന് ലോക മനുഷ്യരെ പോലെയാണോ എന്ന് നാം നമ്മെ തന്നെ ചോദിക്കും. ஆனால் இன்றைக்கு நாமும் உலக மனுஷரை போல் ஆகிவிட்டோமோ என்று சொல்லக்கூடிய சந்தேகத்துக்குள்ளாய் ஆகியிருக்கிறோம். പലപ്പോഴും വളരെ സങ്കടപ്പെടുന്ന കാര്യം ഇപ്പോൾ കാണാറുണ്ട്. அநேக நேரத்தில் மிகவும் மனசங்கடத்திற்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் வருகின்றது. ഇപ്പോൾ ഈ മുഖനൂൽ, ഫേസ്ബുക്ക്, இப்பொழுது முகப்புத்தகம், പിന്നെ വാട്സാപ്പ്, ഇതിലൊക്കെ ഓരോരുത്തരും അവരവരുടെ ചിത്രങ്ങൾ, അതായത് പ്രൊഫൈൽ പിക്ചേഴ്സ് ഇടുന്നത് ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. ஒவ்வொருவரும் தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அதுல போடுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. വിശ്വാസി കുഞ്ഞുങ്ങൾ, ആത്മീകരായ വിശ്വാസി കുഞ്ഞുങ്ങൾ അവരുടെ ഫോട്ടോ ഇടുന്നത് കണ്ടാൽ പെൺകുട്ടികളും ആൺകുട്ടികളും ഒന്നും കുറവുള്ളവരല്ല. സിനിമയിലെ ആക്ടറും എങ്ങനെ പോസ് കൊടുക്കുമോ അതുപോലെ മുടിയുടെ പോസ്, അതുപോലെ അതൊക്കെ വെച്ച് ഫോട്ടോ ഫേസ്ബുക്കിൽ വിശ്വാസികളുടെ ഫോട്ടോ.
விசுவாசி பிள்ளைகள் இன்றைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே இல்லாத நிலைமையிலே சீமா நடிகர்களைப் போல அவர்களும் அதே போல போஸ்ட் கொடுப்பதும் அதே போல் நிற்பதும் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். வெறும் ലൗകികത നമ്മുടെ സഭകളിലേക്കും കുടുംബങ്ങളിലേക്കും കടന്നു വന്നിരിക്കുന്നു. நம்முடைய சபைகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் உலக பிரகாரமான தன்மை இன்றைக்கும் നമ്മുടെ വസ്ത്രധാരണങ്ങളെ കുറിച്ച് നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളോട് പറഞ്ഞു കൊടുക്കാൻ ആളില്ല. நம்முடைய உடை அலங்காரத்தை குறித்து உடையினுடைய முறைகளை குறித்து பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை. കേരളത്തിലാണെങ്കിൽ അത് വക്രത നിറഞ്ഞായി മാറിയിരിക്കുകയാണ്. കേരളത്തെ பார்த்தால் அது மிகவும் பொல்லாப்பு நிறைந்ததாய் மாறி போயிருக்கிறது. കല്യാണങ്ങൾക്ക് പോയാൽ കണ്ണടച്ചു വേണം ഇരിക്കാൻ. திருமணத்திற்கு சென்றால் அதை கண்களை அடைத்துதான் அமர்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. അത്രമാത്രം നീചമായ നിലയിലാണ് ഇന്നത്തെ വേഷവും അവരുടെ വസ്ത്രധാരണവും. இன்றைக்கினுடைய நிலைமைகளை பார்க்கும்போது அவருடைய உடையும் அவருடைய நிலைமைகளையும் பார்த்தால் மிகவும் கேவலமான முறையில் இருக்கின்றது. ഭക്തന്മാർ ഇല്ലാതെയാകുന്നു. ഈ നാട്ടിന്റെ വിശ്വാസ സമൂഹം നശിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് പ്രിയമുള്ളവരെ. ഭക്തിയുള്ളവர்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய நிலைமையானது மிகவும் கேவலமாய் போய் നമ്മുടെ മാതാപിതാക്കന്മാർ തോളിലേറ്റി ചുമന്ന് നമുക്ക് ഭക്തി പഠിപ്പിച്ചു. അതൊക്കെ എവിടെ പോയി എന്ന് ചിന്തിക്കേണ്ട കാലമാണ്. நம்முடைய தாயும் தகப்பனும் நம்மை தம்முடைய தோளிலே ஏற்றுக்கொண்டு பக்தி நமக்கு என்று கற்றுக் கொடுத்தார்களான இன்றைக்கு அதெல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? നാം ലോകക്കാരല്ല, നാം ലോകത്തിന്റെ മനുഷ്യരല്ല പ്രിയമുള്ളവർ. பிரியமானவர்கள், நாம் உலக மனுஷர்கள் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல. നാം എഴുന്നേൽക്കേണ്ടുന്ന കാലമായി. நாம் எழுந்திருக்க வேண்டிய காலமாயிற்று. ഒരു വാക്ക് ഞാൻ പറയട്ടെ. ஒரு வார்த்தை நான் ഉണർന്നു കഴിഞ്ഞാൽ, நாம் துயில் எழுந்தால், നേരെ ഉണർന്നു കഴിഞ്ഞാൽ ആദ്യം ഉണരണം. முதலாவதாக நாம் துயில் எழ வேண்டும். കഴിയാറായി സമയം, நேரமானது இப்பொழுது வெளுத்து விட்டது. ഉണരുക. இப்பொழுது உணருங்கள். നമ്മെ തന്നെ പിച്ചു നോക്കുക. நம்மை நாமே சற்று கிள்ளி பார்ப்போம். സമയമായോ? நேரம் ஆயிடுச்சா? എനിക്ക് ഓർമ്മയുണ്ടോ? எனக்கு ஞாபகம் நினைவு இருக்கின்றதா? ഇനി എനിക്ക് എന്തൊക്കെ ചെയ്തു തീർക്കാനുണ്ട്? இனிமேல் நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்ற கடமைகள் என்னவெல்லாம் இருக்கின்றது? We are nearing to the rapture or departure. ഇത് ഞാൻ ഇപ്പോൾ ഓർപ്പിക്കാറുണ്ട്. இந்த பூமி விட்டு கடந்து போகின்ற காலமோ அல்லது ஆண்டவருடைய வருகையினுடைய காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ഇന്ന് സംഭവിക്കും, നാളെ സംഭവിക്കും, എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. அது இன்றைக்கா நாளைக்கு நிறைவேறுமா என்று நமக்கு தெரியாது. പ്രിയമുള്ളവരെ, സമയം കഴിയാറായി. பிரியமானவர்களே, நேரம் முடிவடைய போகிறது. ഉണരുക. உணருங்கள். അടുത്തതായി എന്ത് ചെയ്യണം? ഉണർന്നു കഴിഞ്ഞാൽ உணர்ந்த பின்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ചെയ്യാറുള്ളത് എന്തുവാ? அடுத்ததாக நாம் செய்கின்ற விஷயம் என்ன? മോർണിംഗ് ഒബ്ലേഷൻസ്, காலை கடன்கள். അതൊക്കെ ചെയ്യാറുണ്ട് ഇല്ലേ? അതെല്ലാം നാം செய்வோம். എന്തിനാ ചെയ്യുന്നേ? அதை ஏன் செய்கின்றோம்? എന്തിനു വേണ്ടി മോർണിംഗ് ഒബ്ലേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ ആശയം എന്താ? காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? നമ്മെ തന്നെ ക്ലീൻ അപ്പ് ചെയ്യുക, നമ്മை சுத்திகரிக்க வேண்டும். രാത്രിയുടെ അഴുക്കുകളിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്കുക. இரவினுடைய அழுக்கிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். വായിക്കാം. இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். എന്താണ് നാം കളയേണ്ടത്? எதையெல்லாம் நாம் அகற்ற வேண்டும்? 12ஆம் വാക്യം, 12வது வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். നാം ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തികളെ വെച്ചു കളയുക. நாம் இருளின் അന്ധകാരത്തിൻ ക്രിയകളെ നമ്മை വിട്ട് തള്ളിവിട്ട്. എന്താണ് ആശയം? അതിനുடைய അർത്ഥം என்ன? രാത്രി കിടന്നുറങ്ങിയപ്പോൾ இரவிலே நாம் படுத்து தூங்கின நேரத்தில் ഒരുപാട് മാലിന്യങ്ങൾ നമ്മുടെ ശരീരത്തിലും നമ്മുടെ മനസ്സിലും ഒക്കെ ബാധിച്ചിട്ടുണ്ട്. நம்முடைய ശരീരത്തിലും நம்முடைய മനതിലും ഏരാളமான അസുത്തങ്ങൾ പ്രവേശിച്ചിരിക്കുന്നത്. വിശ്വാസിയുടെ ആത്മീക ഉറക്കത്തിൽ ഒരുപാട് മലിനതകൾ, ലോകത്തിന്റെ ചണ്ടി കൂമ്പാരങ്ങൾ നമ്മുടെ ശരീരത്തിലും നമ്മുടെ മനസ്സിലും വന്നു ചേരുവാൻ സാധ്യതയുണ്ട്. ഒരു വിശ്വാസിയുടെ ഉറക്കത്തിലെ ഉലക പ്രകാരமாக இருக்கின்ற அநேக சிந்தனைகளும் அசுத்தமான நினைவுகள் எண்ணங்கள் அவனுடைய ശരീരത്തിലും அவனுடைய மனதிலும் வருவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുമ്പോൾ കറപടാതെ ജീവിക്കുന്നത് വളരെ അസാധ്യമാണ്. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கின்ற நேரத்திலே கரைபடாமல் ஜீவிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ലോകം നമ്മെ കറപെടുത്തുന്നതാണ്. உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடிய വളരെ സൂക്ഷിച്ചില്ലെങ്കിൽ പെട്ടെന്ന് നാം കറകൾ പ്രാപിച്ചവരായി തീരും. அதிக கவனத்தோடு நாம் வாழவில்லை என்று சொன்னால் விரைவாக நாம் அசுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. പണ്ടൊക്കെ ന്യൂസ് പേപ്പർ വായിക്കാൻ നമുക്ക് ഒരു പ്രയാസമില്ലായിരുന്നു. முற்காலங்களிலே செய்தித்தாளை வாசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமில்லாம இருக்கும். എന്നാൽ ഇപ്പോൾ ന്യൂസ് പേപ്പർ വന്നാൽ ആദ്യത്തെ 4 പേജ് അഡ്വർടൈസ്മെന്റ് ആണ്. ஆனால் இன்றைக்கு செய்தித்தாள் வந்தால் முதல் 4 பக்கம் விளம்பரமாக இருக்கின்றது. അതും നമ്മുടെ മനസ്സിനൊക്കെ കവരണമെങ്കിൽ പെണ്ണുങ്ങളുടെ പടം അതിലിടണം. நம்முடைய மனதை எல்லாம் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களின் புகைப்படங்கள் அங்கே வர வேண்டும். അതിന്റെ ഒടുവിലത്തെ പേജിലേക്ക് പോയാൽ സിനിമയുടെ പേജാണ്. அது கடைசி பக்கங்களை சென்றால் அங்கே சினிமாவை குறித்து சொல்லப்படுகின்ற பக்கங்கள். അതിന്റെ നടുക്കത്തെ പേജ് സ്പോർട്സ് പേജാണ്. அதனுடைய நடுப்பக்கத்திலே விளையாட்டு செய்திகள். ഇതൊക്കെ കടന്നുപോയി വായിച്ചാൽ, இதெல்லாம் அப்படியே போய் நம்ம வாசித்தா നമ്മുടെ മനസ്സ് വളരെ ശുദ്ധീകരിക്കപ്പെടുന്നതാണ് വിശ്വസിക്കുന്നത്. நம்முடைய மனது மிக அதிகமாய் சுத்திகரிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? ഇന്നത്തെ സോഷ്യൽ മീഡിയാസ് അതുപോലുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മെ കറപ്പെടുത്തുന്നല്ലാതെ നമ്മെ വിശുദ്ധീകരിക്കുന്നതായിട്ട് ഒന്നും ലോകത്തിലില്ല. இன்றைக்குள்ள சமூக வலைதளங்கள் போன்ற இருக்கின்ற எல்லாமே நம்முடைய மனதை கரைப்படுத்துவதற்கு அல்லாமல் வேறொன்றுக்கும் அல்ல. So wake up first. முதலாவதாக துயில் எழுங்கள். രണ്ടാമതായിട്ട് വാഷ് ആൻഡ് ക്ലീൻ അപ്പ്. இரண்டாவதாக கழுவி சுத்திகரியுங்கள். എന്തൊക്കെയാണ് കഴുകേണ്ടത്? எதையெல்லாம் நாம் கழுவ வேண்டும்? 13ാം വാക്യത്തിൽ 13வது வசனம். പകൽ സമയത്ത് എന്നപോലെ നാം മര്യാദയെ നടക്കുക, വെറിക്കൂത്തുകളിലും മദ്യപാനങ്ങളിലുമല്ല, ശയനമോഹങ്ങളിലും ദുഷ്കാമങ്ങളിലുമല്ല, പിണക്കത്തിലും അസൂയയിലുമല്ല. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். രാത്രികളിൽ
ഉണ്ടാകുന്ന മാലിന്യങ്ങളെ കുറിച്ചാണ് പൗലോസ് ഇവിടെ പറഞ്ഞത്. இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய அசுத்தங்களை பற்றி தான் பவுல் இங்கே கூறுகிறார். This is the morning oblation. We have to remove or cleanse ourselves from these impurities. இந்த அசுத்தங்களிலிருந்து நாம் காலை கடன்களாக நாம் செய்யும் நேரத்தில் இவைகள் எல்லாம் விட்டு நாம் அந்த அசுத்தத்தை சுத்திகரித்து களைய வேண்டியவர்களாக അവിടെ இருக்கின்றோம். 6 കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. ശ്രദ്ധിച്ചേ. 6 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കാം. வேகமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். ആദ്യത്തെ 2 കാര്യങ്ങൾ എന്തുവാ? അതായത് 6 കാര്യങ്ങൾ 2 ആയിട്ട് പിരിച്ചാൽ 3 സെറ്റ് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. அந்த 6 விஷயங்களிலே 2 பிரித்தால் அது 3 பங்காக நாம் பிரிக்க முடியும். നോക്കുക. ഒന്നാമത് முதலாவது விஷயம் വെറിക്കൂത്തും മദ്യപാനവും, களியாட்டும் வெறியும். അടുത്തത് ശയനമോഹവും ദുഷ്കാമം, அடுத்ததாக வேசித்தனமும் காமவிகாரமும், മൂന്നാമത് പിണക്കവും അസൂയയും, மூன்றாவது வாக்குவாதமும் பொறாமையும். എന്താണ് ആ ഓരോ സെറ്റിൽ പറയാനുള്ളത്? இங்க 2 ஜோடியாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன? ഒന്നാമത്തത് സോഷ്യൽ സിൻസ് ഓർ സെൻഷ്വൽ പ്ലഷേഴ്സ് ഓഫ് ദിസ് സൊസൈറ്റി. முதலாவதாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலுறவினுடைய விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாவங்களாகும். സമൂഹം നമുക്ക് നൽകുന്ന ഇൻപങ്ങൾ, சமூகம் நமக்கு தரக்கூடிய இன்பங்கள். അവിടെ പറയുന്ന ഈ സെൻഷ്വൽ പ്ലഷേഴ്സ് അല്ലെങ്കിൽ അതിൻ്റെതായ കാര്യം വെറിക്കൂത്തെന്ന് മലയാളത്തിൽ പറയുന്നതുകൊണ്ട് ഞാൻ പറയട്ടെ, അന്ന് കാലങ്ങളിൽ വെള്ളമടിച്ചാൽ അതായത് എന്താ പറയുന്നത് മദ്യപിച്ചാൽ അത് 4 പേര് അറിയണം. இங்கே அந்த நாட்களிலே இங்கே முதல் 2 சொல்லப்படுகின்றது வெறித்தல் என்று சொல்லப்படுவது. அந்த நாட்களிலே ஒருவன் மதுபானம் அருந்தினால் அது 4 பேருக்கு அது தெரியணும். അതായത് പബ്ബിൽ പോയി അവിടെ വഴക്കുണ്ടാക്കി, തെരുവിൽ വന്ന് വഴക്കുണ്ടാക്കി, വീട്ടിൽ വന്ന് വഴക്കുണ്ടാക്കണം. അതാണ് ഇതിന്റെ ആശയം. மதுபான அரங்கில் அவன் சென்று குடித்த பின்பதாக அங்கே வெறித்து அங்கே பிரச்சனை ஏற்படுத்தி பின்பு தெருவிலே வந்து அங்கேயும் பிரச்சனை ஏற்படுத்துகின்றவனாக இருக்க வேண்டும். ഞങ്ങളുടെ കുട്ടിക്കാലത്ത് കേരളത്തിലാണെങ്കിൽ രാത്രി ഒരു 6 മണി തൊട്ട് എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എന്ന പാട്ട് കേൾക്കാൻ കഴിയും. எங்கே எங்களுடைய ஊர்புறத்திலே அந்த நாட்களில் எல்லாம் 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு அப்புறம் எந்த திசையுமே தேவனுடைய அன்பை குறித்து சொல்லப்படுகின்ற பாடல் கேட்கப்படும். അത് പാടുന്നത് ക്രിസ്തീയ വീട്ടുകാരല്ല കേട്ടോ. அது பாடுவது கிறிஸ்தவ வீட்டுக்காரங்க. മദ്യവെച്ച് വഴിയിൽ നടന്നു പോകുമ്പോ പാടുന്ന പാട്ടാ. மதுபானம் அறிந்து விட்டு வழியிலே போகும் பொழுது பாடிட்டே போகக்கூடிய பாடல். കത്തോലിക്ക ക്രിസ്ത്യാനികളുടെ പാട്ടാ. அது கத்தோலிக்க சபை சார்ந்த கிறிஸ்தவர்கள் பாடக்கூடிய. അതുപോലെ ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം എന്ന് പറഞ്ഞ് പാടും. ഒരുത്തൻ അത് പാടിക്കൊണ്ട് പോകും. துக்கத்தின் பானபாத்திரம் என்று சொல்லி ஒரு நபர் அந்த பாட்டை பாடிட்டு போவார். കുടിച്ചു കഴിഞ്ഞാൽ 4 പേര് അറിയണം. குடித்து முடித்தால் 4 பேருக்கு அது தெரியும். ഇവിടെ പറയുന്നത് இங்கே சொல்லப்படுவது പബ്ലിക്കിൽ ചെയ്യുന്ന പാപങ്ങൾ, சமூகத்திலே நிறைவேற்றக்கூடிய பாவங்கள். people get this kind of pleasures through the public sins. இங்கே சமூகத்திலே ஏற்படக்கூடிய பாவங்கள் நிமித்தமாக இன்பத்தை பெறுவது. അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടോ എന്ന് ഒന്ന് ചിന്തിക്കണം. എന്തെങ്കിലും ആ രീതിയിലുള്ള ഒരു പ്രവണത മനസ്സിലുണ്ടെങ്കിൽ അതും ഒന്ന് ശുദ്ധീകരിക്കാൻ ഇന്ന് പകൽക്കാലം ദൈവം കൃപ തരട്ടെ. இப்படிப்பட்ட ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா அல்லது நம்முடைய மனதில் இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் நினைக்க வேண்டியவர்களாக அது இருந்தால் அதை சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். രണ്ടാമത്തെ വിഭാഗത്തിൽപ്പെടുന്ന 2 കാര്യങ്ങളാണ് പറയുന്നത്. இரண்டாவது பிரிவிலே வருகின்றது 2 பாவங்கள். അവിടെ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. அங்கே இவ்வளவாய் வாசிக்கின்றோம். not in carousing and drunkenness, வேசித்தனமும் not in sexual promiscuity and sensuality. வேசித்தனமும் காமவிகாரம். അതെന്താണ് കാണിക്കുന്നത്? அது எதை காண்பிக்கிறது? personal ലൈഫിലുള്ള സീക്രട്ട് സിൻസ്. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ரகசிய பாவங்கள். ആരും അറിയാതെ ചെയ്യുന്ന പാപങ്ങൾ, யாரும் அறியாமல் செய்கின்ற பாவங்கள். നമുക്കറിയാം പ്രോബ്സിൽ വായിക്കുന്നത് പോലെ, നീതിമொഴികളിലെ വാസിப்பது போல. അവിടെ തമിഴിൽ പറയുന്നത് തിരുട്ട് തണ്ണീർ തെത്തിക്കും. திருட்டு தண்ணீர் தெத்திக்கும். രഹസ്യത്തിൽ അനുഭവിക്കുന്ന സുഖം, ரகசியத்திலே அனுபவிக்கக்கூடிய பாவங்கள். ചില പാപങ്ങൾ പബ്ലിക്കായിട്ട് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. சில பாவங்களை நாம் வெளிப்படையாக செய்ய முடியாது. അപ്പൊ സ്വന്തം ജീവിതത്തിൽ, വ്യക്തികളുടെ ജീവിതത്തിൽ രഹസ്യമായി ചില പാപങ്ങൾ പിടിച്ചിരിക്കുകയാണ്, അതിൽ കൂടെ സുഖം അനുഭവിക്കുകയാണ്. അത് നിങ്ങളെ കൊല്ലും. അതുകൊണ്ട് എത്രയും പെട്ടെന്ന് അതിൽ നിന്ന് വിടുതൽ പ്രാപിപ്പാൻ ഇന്ന് തന്നെ ഒരു കഴുകലിന് വേണ്ടി കടന്നു വരിക. ஆகவே அந்தரங்கத்திலே புசிக்கின்ற அப்பம் இன்பமாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையை போல இங்கே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனி ரகசிய பாவங்களாக இருக்கின்ற இவற்றிலே அதிக இன்பமாக இருக்கின்றதிலிருந்து நாம் நம்மை இந்த நாளிலே சுத்திகரித்து வெளிப்பட வேண்டியவர்களாக. மற்ற 2 விஷயங்கள் വാക്കുവാദവും പൊറാമയും എന്നാ പറയുന്നില്ലേ? வாக்குவாதமும் பொறாமையும். ഇത് എവിടെയാ? இது எங்கே? ഇത് പബ്ലിക്കിലാണോ? இது சமூகத்திலா? അതായത് സമൂഹ வாழ்க்கைയിലാ? നമ്മുടെ சுய வாழ்வு എന്താ പറയുക? തനിപ്പെട്ട வாழ்க்கைയിലാ? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலா? ഇത് എവിടെ നടക്കുന്നത്? இது எங்கே நடைபெறுகின்றது? സഭാ வாழ்க்கை, சபை வாழ்க்கை. ഒന്ന് പബ്ലിക്കിൽ നടക്കും, ஒண்ணு சமுதாயத்தில் நடக்குது. அது ലോകത്തിൽ നടക്കുമ്പോൾ നമുക്ക് കിട്ടുന്ന കറകളാ, അതൊക്കെ കഴുകി കളയണം. உலகத்திலே நாம் நடக்கும் பொழுது நம்மேல் படியக்கூடிய கரைகளாக இருக்கின்றது. പിന്നെ വാതിലടച്ച് രഹസ്യത്തിൽ ചെയ്യുന്ന പാപങ്ങൾ, பின்பு வாசலை எல்லாம் அடைத்து நாம் ரகசியத்திலே நிறைவேற்றுகின்ற பாவங்கள். അതും നമുക്ക് ഏത് ഇല്ലീഗൽ പ്ലഷേഴ്സും will give you legal punishment.
எவ்விதமாக நாம் இன்புற்று கழிக்க நாம் அதாவது அனுபவிக்கக்கூடிய சட்டவிரோதமான எந்த இன்பங்களும் சட்டவிரோதமாக இருக்கின்ற எந்த இன்பங்களும் ചട്ടപ്പടി ദണ്ഡിക്കും. அது சட்டப்படி தண்டிக்கப்படும். പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന്റെ നീതിയാണ് ഞാൻ പറഞ്ഞത്. பிரியமான தேவனுடைய நீதியை குறித்து நான் അതുകൊണ്ട് சொல்கிறேன். ഉടനെ മാനസാന്തരപ്പെടുക, ഇവയിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുക. உடனே அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும், இதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். പിന്നെ മൂന്നാമത് പറഞ്ഞത് സഭയിൽ വരുമ്പോൾ மூன்றாவதாக சபையிலே நாம் வரும்பொழுது അവിടുത്തെ പ്രശ്നം എന്താ? அங்கே உள்ள பிரச்சனை என்ன? வாக்குவாதமும் பொறாமையும். ഇത് രണ്ടും എവിടെയുണ്ട്? இது எங்கே இருக்கின்றது? നമുക്കറിയാം. அது நமக்கு நன்றாய் ഇതും தெரியும். പാപങ്ങളുടെ പട്ടികയിലാണ്. இதுவும் பாவங்களுடைய பட்டியலாக. ഞാൻ വിചാരിച്ചു ഈ പാപത്തെ ഇതിന്റെ കൂടെ ചേർക്കണമോ? இந்த ரெண்டையுமே மற்ற பாவங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டுமா என்று நான் நினைத்தேன். പക്ഷെ ദൈവമുമ്പാകെ ഇതും അതുപോലത്തെ ഒരു പാപമാണ്. ஆனால் தேவனுக்கு முன்பதாக இதுவும் அதனுடைய பாவமாக இருக்கிறது. സെൻഷ്വൽ സിൻ ആണെങ്കിലും ശരി, സെക്ഷൽ സിൻ ആണെങ്കിലും ശരി, ഇല്ല എക്ലിയാസിസ്റ്റിക്കൽ സിൻ എന്ന് പറഞ്ഞാൽ സഭയിലുള്ള പാപങ്ങളും പാപം തന്നെയാണ്. சமுதாய ரீதியிலே காணப்படுகின்ற பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது பாலுறவினுடைய சம்பந்தமாக இருக்கின்ற பாவமாக இருந்தாலும், அல்லது சபை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவமாக இருந்தாலும், அதை தேவன் ஒரு போல கணக்கிடுகின்றார். ചിലർക്ക് ഒരു ആശ്വാസമുണ്ട്, ഞങ്ങൾ മറ്റേ രണ്ട് കൂട്ടത്തിൽ പെടുന്നില്ല, എന്നാൽ ഈ ഒടുവിലത്തെ കൂടെ അത് പാപമല്ല എന്ന് ചിന്തിക്കുന്നവരുണ്ട്. ഞാൻ അത് പറയട്ടെ, അതും പാപമാണ്. ഇന്ന് പകൽക്കാലം പ്രവേശിച്ചിരിക്കുക, നാം രാത്രി കഴിഞ്ഞു, അടുത്ത പകലിലേക്ക് പ്രവേശിക്കുന്നു. അതുകൊണ്ട് വേക്കപ്പ്, ക്ലീൻ അപ്പ് യുവർ സെൽഫ്. ஆகவே ஒரு சிலர் நினைக்கலாம், முதல் 2 குழுவில நான் இல்லையே, கடைசியில தான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் இந்த மூன்றையுமே ஒரு போலதான் பார்க்கிறார். ஆகவே நாம் துயில் எழுந்திருக்கின்றோம். நம்மை நாமே நம்முடைய கரைகள் எல்லாம் அசுத்தங்களை நாம் நீக்கிவிட்டு சுத்திகரித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவர்களாக. இறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? துயில் எழுங்கள், ക്ലീൻ അപ്പ്, சுத்திகரிப்போம். അടുത്ത് എന്ത് ചെയ്യണം? നമ്മൾ அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ഡ്രസ് അപ്പ്, உடை அணிய வேண்டும். എന്താ അവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്? വായിക്കുക. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ഒന്നാമതായിട്ട് വായിക്കുന്നത് 12ാം വാക്യത്തിൽ 12வது வசனத்திலே, വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിച്ചുകൊള്ളുക, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். 14 യേശുക്രിസ്തുവിനെ തന്നെ ധരിച്ചുകൊള്ളുക. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். അണിയേണ്ടുന്ന വസ്ത്രങ്ങളെ കുറിച്ച് പൗലോസ് പറയുക. அணிய வேண்டியிருக்கின்ற வஸ்திரங்களை குறித்து பவுல் இங்கே சொல்கிறார். നാം രാത്രി കഴിഞ്ഞു, ഉണർന്നു കഴിഞ്ഞു, இரவு முடிந்து போயிற்று, நாம் துயில் எழுந்திருக்கிறோம். നമ്മുടെ ഘടികാരത്തിൽ എല്ലാം അടിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நம்முடைய கடிகாரத்திலே அலாரம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ഇനി നാളുകളില്ല, இனி நாட்கள் இல்லை. നമ്മുടെ ഡിപ്പാർച്ചറോ അല്ലെങ്കിൽ റാപ്ചറോ സംഭവിക്കാറായി. நம்முடைய மரணமோ அல்லது சபை எடுக்கப்படுதலோ சம்பவிக்கப்படுகிறது. അങ്ങനെയാണെങ്കിൽ ഉണരുക. அப்படி இருக்குமானால் മരിച്ചവരുടെ മധ്യം ഉണരുക. மரித்தவர்கள் மத்தியிலிருந்து நாம் எழுவோம். എഴുന്നേറ്റ് ശുദ്ധീകരിക്കുക. எழுந்திருந்து நாம் சுத்திகரிப்போம். പെർഫെക്റ്റ് യുവർ ഹോളിനെസ്, உங்களுடைய பரிசுத்தத்தை பூரணப்படுத்துங்கள். വിശുദ്ധിയെ തികയ്ക്കുക. பரிசுத்தத்தை நீங்கள் பூரணப்படுத்துங்கள். കർത്താവിന് നിൽക്കുവാൻ യോഗ്യരാകുക. கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதிப்படுத்துங்கள். കണക്ക് ചോദിക്കുന്ന നാൾ വരുന്നു. கணக்கு ஒப்புவிக்க வேண்டி கேட்கின்ற நாட்கள் ക്രിസ്തുവിന്റെ வருகின்றன. ന്യായാസനം നിൽക്കുന്ന സമയമെടുത്തു. கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கின்றது. So clean up yourself. ஆகவே உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். എന്നാൽ അത് കഴിഞ്ഞാൽ அதன் பின்பதாக പുറത്തോട്ട് പോകണം. வெளியே நாம் செல்ல வேண்டும். രാത്രി വസ്ത്രം ഇട്ടിട്ടല്ല ആരും പുറത്തു പോവുക. இரவனுடைய உடை அணிந்து கொண்டு யாரும் வெளியே செல்ல போவதில்லை. അതിന് വസ്ത്രങ്ങളുണ്ട്. அதற்குரிய உடை, പകലിന്റെ വസ്ത്രമുണ്ട്, പകലിനുடைய ഉടை ഉണ്ട്. ഇവിടെ 2 വസ്ത്രങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നു. இங்கே 2 வஸ்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ഒന്ന് പറഞ്ഞത് വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിച്ചുകൊള്ളുക. ஒன்று ஒளியினுடைய ஆயுதங்களை தரித்துக் கொண்டு நாம் செல்ல வேண்டும். വെളിച്ചത്തിന്റെ വസ്ത്രം, ஒளியினுடைய வஸ்திரம். இரண்டாவதாக ക്രിസ്തു എന്ന വസ്ത്രം, கிறிஸ்து என்னும் வஸ்திரம் നാം ധരിക്കണം. நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். നമ്മൾ ഡ്രസ്അപ്പ് ചെയ്യണം. ஆகவே நாம் உடை அணிய ഡ്രസ് ചെയ്യുമ്പോൾ நாம் உடை அணியும் நேரத்தில் 2 ഡ്രസ് ഓർപ്പിക്കുകയാണ്. 2 உடையானது நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ഒന്ന് ഞാൻ ഒടുവിലത്തെ വാക്യം ക്രിസ്തുവിനെ ധരിക്കുക. இறுதியிலே சொல்லப்பட்டது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். എന്താണ് അതിന്റെ ആശയം? அதனுடைய அர்த்தம் என்ன? വസ്ത്രം ധരിച്ചു കഴിഞ്ഞാൽ പിന്നെ എന്ത് ചെയ്യും? வஸ்திரம் அணிந்து விட்டால் பின்பதாக நாம் என்ன செய்வோம்? We will start walking out. நாம் வெளியே நடக்க ஆரம்பிப்போம். Dress up and walk out. நாம் உடை அணிந்து விட்டு நடக்க ஆரம்பிப்போம். എന്ന് പറഞ്ഞാൽ அப்படியானால் ഇവിടെ നടക്കുന്ന കാര്യം 2 പ്രാവശ്യം പറയുന്നുണ്ട്. இங்கே நடப்பதை பற்றி 2 விஷயம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. അവിടെ പറഞ്ഞ വാക്ക് ഇങ്ങനെയാണ്. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை നാം വായിച്ച 11ാം വാക്യത്തിൽ நாம் வாசித்த 11வது வசனத்திலே നാം நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். 11 இப்படி நடக்க வேண்டும். ഇങ്ങനെ നാം ഇങ്ങനെ നടക്കേണ്ടവരാണ്. നാം இப்படி നടக்க வேண்டும். അതുപോലെ തന്നെ പിന്നെ വായിക്കുന്നത് നാം 12ാം വാക്യത്തിലും പറയുന്നുണ്ട് അല്ലേ? பின்பு 13வது வசனம் கடைசியிலே சீராய் நடக்க வேண்டும். സീരായി നടക്കുക. ഈ 2 നടത്തത്തെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. 2 நடக்கையை குறித்து சொல்கிறது. நாம் நடக்க வேண்டும். But how you should walk? ஆனால் எப்படி நடக்க வேண்டும்? What is the garment that you should wear while you walk? நீங்கள் நடக்கின்ற நேரத்தில் எப்பேற்பட்ட வஸ்திரத்தை அணிந்து நடக்க வேண்டும்? നടക്ക வேண்டும். ഈ നടത്തത്തിന് ഒന്ന് നടക്കുക എന്ന് പറയുന്നതിന് ഞാൻ ആദ്യത്തെ പറഞ്ഞത് ക്രിസ്തുവിനെ ധരിച്ചുകൊണ്ടുള്ള നടത്തം. இந்த நடக்கையிலே நான் முதலாவதாக சொன்னது கிறிஸ்துவை தரித்து நாம் நடக்க வேண்டும். അത് ഹോളി വാക്കിനെ കാണിക്കുന്നു. அது பரிசுத்த நடக்கையை நமக்கு எடுத்துரைக்கிறது. പ്രാക്ടിക്കൽ ഹോളി ലിവിംഗ് ഫോർ ക്രൈസ്റ്റ്. கிறிஸ்துவுக்கென்று நடைமுறை வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிசுத்தத்தை அது காண்பிக்கிறது. 11ൽ വായിച്ച ആയുധവർഗം അല്ലെങ്കിൽ വെപ്പൺ, ഗാർമെന്റ് ഓഫ് വെപ്പൺ എന്ന് വായിക്കുന്നു. இங்கே 11வது வசனத்திலே ஒளியின் ஆயுதங்களை, ആയുധം
ആയുധം എന്ന് ആയുധവർഗം ധരിക്കണം. ആയുധ വർക്കം അതൊരു വസ്ത്രമാണ്. അതൊരു വസ്ത്രമാണ്. എന്തിനു വേണ്ടിയാണ്? അത് എதற்காக? ഹോളി വാർ. അത് പരിശുദ്ധ യുദ്ധത്തിற்காக. We have a holy walk and at the same time we have a holy war. നമുക്ക് പരിശുദ്ധ നടക്കை ഉണ്ട്, അതേ നേരത്തിലെ പരിശുദ്ധ യുദ്ധമുണ്ട്. പ്രിയമുള്ളവരെ, നാം നടക്കുവാൻ പോകുകയാണ്. പ്രിയമുള്ളവരെ, നാം നടக்க போகின்றோம். നിങ്ങളെ കാണുമ്പോൾ നിങ്ങൾ ധരിച്ച വസ്ത്രം ആര് ശ്രദ്ധിക്കുന്നറിയാമോ? உங்களை பார்க்கின்ற நேரத்திலே நீங்கள் அறிந்திருக்கின்ற வஸ்திரத்தை பார்க்க முடிகின்றதா? യേശുക്രിസ്തു ധരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അന്ന് കാലത്ത് പ്ലേറ്റോ അതുപോലെ സോക്രട്ടീസ് പോലുള്ള ഒരു ശിഷ്യന്മാർ പറയും, ഞങ്ങൾ സോക്രട്ടീസ് ധരിച്ചവരാണ്. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் நேரத்தில் அந்த நாட்களிலே பிளாட்டோ போன்ற இருக்கின்றவருடைய சீஷர்கள் சொல்வார்கள், நாங்கள் பிளாட்டோவை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள். ആ ധരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ ക്രിസ്തുവിനെ അനുഗമിക്കുക. அந்த தரிப்பது என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவது, ക്രിസ്തുവിന്റെ സാദൃശ്യത്തിലേക്ക് വരിക, ക്രിസ്തുവിനെ വെളിപ്പെടുത്തുക. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற்றம் பெறுவது. Wear Christ and show or represent Christ in the world. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக Have a இருக்க holy வேண்டும். walk like Christ walked. கிறிஸ்து நடந்ததை போல ஒரு பரிசுத்தமான நடக்கை நாம் வாழ At வேண்டும். the same time, அதே நேரத்திலே we have a battle to wage. நாம் போரிட வேண்டிய ஒரு யுத்தம் உண்டு. നമുക്കൊരു യുദ്ധമുണ്ട് പ്രിയമുള്ളവരെ. പ്രിയമുള്ള നമുക്ക് ഒരു എന്താണ് യുദ്ധം? அந்த യുദ്ധം என்ன? ശത്രുവിനെതിരെയുള്ള യുദ്ധമാണ്. ശത്രുവിനോട് പോരിட വേണ്ടിയ എന്താണ് യുദ്ധം? அந்த യുദ്ധം என்ன? സുവിശേഷത്തിന്റെ രണാങ്കണത്തിൽ അതിന്റെ കൊടി ഉയർത്തുക. ശത്രു അതിനെ താഴ്ത്തുവാൻ ശ്രമിക്കുമ്പോൾ സുവിശേഷത്തിന് വേണ്ടിയുള്ള യുദ്ധത്തിന്റെ ഒരു വസ്ത്രം ധരിച്ച് നാം മുന്നേറേണ്ടതുണ്ട്. സുവിശേഷത്തിനുடைய പോർക്കളത്തിലെ ശത്രുവാனவன் அவன் ஜெயக்கூடிய அவன் எடுத்து எழும்புகின்ற நேரத்திலே நாம் இந்த ஒளியினுடைய ஆயுதங்களை தரித்துக் கொண்டவர்களாக அதற்கு எதிராக நாம் போரிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். നാം ചിന്തിച്ചത് മൂന്ന് കാര്യമാണ്. நாம் சிந்தித்தது 3 காரியங்கள். This is time for waking up. இது எழுந்திருக்க வேண்டிய, தூய எழ வேண்டிய காலமாகும். இரண்டாவதாയിട്ട് നാം ചിന്തിച്ചത്, இரண்டாவதாக நாம் சிந்தித்தது, this is time of washing and cleaning up. நாம் நம்மை சுத்திகரித்து தூய்மைப்படுத்த வேண்டிய நேரமாக time to walk with proper dressing. மூன்றாவதாக சரியான உடையணிந்து நாம் நடக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. ബൈബിളിൽ 3 തരത്തിലുള്ള ഡ്രസ്സിനെ കുറിച്ച് പറഞ്ഞ് ഞാൻ വായിച്ചിട്ടുണ്ട്. வேத புத்தகத்திலே 3 வகைப்பட்டுள்ள ஆடையை குறித்து சொல்லப்பட்டது நான் ദൈവം നമുക്ക് തന്ന വസ്ത്രം, தேவன் நமக்கு தந்திருக்கிற வஸ்திரம், അത് ഇറ്റേണൽ ഗാർമെന്റ് എന്ന് പറയാറുണ്ട്. அதை நித்திய வஸ்திரம் என்று சொல்வார்கள். അത് യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 64 നാം വായിക്കുന്നത്. அதை യേശയ്യാ 64 நாம் வாசிக்கின்றோம். ഒന്ന് പറഞ്ഞു നിർത്താൻ ആഗ്രഹിക്കുക. அதை மட்டும் நான் சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். യെശയ്യാ 64 യേശയ്യാ 66:4 നമ്മുടെ അഴുക്കായ വസ്ത്രങ്ങളൊക്കെ മാറ്റി നമുക്ക് ദൈവം ഒരു നിത്യവസ്ത്രം, ഒരിക്കലും നിത്യതയിലും പഴകിപ്പോകാത്ത വസ്ത്രം, എ ഗാർമെന്റ് ദാറ്റ് വിൽ നെവർ ഫെയ്ഡ്, അതാണ് ദൈവം തന്നിരിക്കുന്ന നീതിയുടെ വസ്ത്രം. நம்முடைய அழுக்கான வஸ்திரங்கள் முழுவதுமாக ஆண்டவர் களைந்து விட்டு ஒரு நித்தியமான வஸ்திரம், மங்கி போகாதிருக்கிற நிலைத்த ஒரு வஸ்திரத்தை அவர் தருகிறார். നമുക്കൊരു ഇന്റേണൽ ഗാർമെന്റ് ഉണ്ട്. நமக்கு உட்புறமாக இருக்கின்ற ஒரு வஸ்திரம் உண்டு. അത് ഉള്ളിൽ ധരിക്കേണ്ടുന്ന അലങ്കാര വസ്ത്രമാണ്. அது உட்புறமாக நாம் தரித்திருக்க வேண்டிய அலங்கார வஸ்திரமாக இருக்கிறது. 1 പത്രോസ് 3:4. 1 பேதுரு 3:4. There is an external garment. வெளிப்புறமாக இருக்கின்ற ஒரு வஸ்திரம் உண்டு. അത് പുറത്ത് ധരിക്കേണ്ടതാണ്. அது வெளிப்புறமாக வெளியே நாம் அணிய வேண்டிய ஒரு വസ്ത്രം. ഞാൻ ഓർപ്പിച്ചതുപോലെ 2 ഗാർമെന്റ്സ്, ഒന്ന് യുദ്ധവസ്ത്രവും മറ്റൊന്ന് ശുദ്ധവസ്ത്രവും. நான் சொன்னேன், அது யுத்த வஸ்திரமும் அதே போல சுத்தமான வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். എന്നാൽ ഈ വസ്ത്രം 1 തിമോത്തിയോസ് 2:9-10 ഉണ്ട്. ஆனால் கடைசியாக சொன்ன 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10-11 வருகின்றது. പ്രിയമുള്ളവരെ, നമുക്ക് ഉണർന്ന് ഇന്ന് കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കാം. பிரியமானவர்களே, நாம் துயில் எழுந்து இன்றைக்கு கர்த்தருக்காக நாம் നാളുകൾ അധികമില്ല. நாட்கள் இன்னும் அதிகம் செல்லாது. 2021 31 തീയതിയിൽ നമ്മൾ എത്തുമോ നമുക്ക് അറിഞ്ഞുകൂടാ. 2021 வருஷத்தினுடைய 31வது நாள் நாம் வந்தடைவோமா என்று தெரியாது. ഉള്ള സമയം കർത്താവിന് വേണ്ടി ചെലവിടുവാനും ജീവിക്കുവാനും നമ്മെ സഹായിക്കും. இருக்கும் நாட்கள் பரியந்தம் கர்த்தருக்காக ஜீவிக்கவும் அவருக்காக வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. സമയം അധികം എടുത്തു, കാരണം ശരീരസുഖം ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ വളരെ സ്ലോ ആയിട്ടാണ് പറഞ്ഞത്. நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டேன். சரீர சுகவீனத்தினுடைய நிமித்தமாக நான் சற்று நேரம் அதிகமாக எடுத்து மெதுவாகத்தான் பேசினேன். എന്റെ എക്സർഷൻ അത് വന്നതുകൊണ്ട് സമയം എടുത്തു പോയി, തർജ്ജമയുള്ളതുകൊണ്ട്. இங்கே மூச்சு இறைத்தது நிமித்தமாக நான் மெதுவாக பேசினேன். அது மட்டுமல்லாமல் மொழியாக்கம் இருந்ததுனாலும் நேரம் அதிகமாகிவிட்டது. പ്രാർത്ഥനയ്ക്ക് വേണ്ടി ഒന്നുകൂടെ പറയുകയാണ്, എനിക്ക് വേണ്ടി പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കണം. குறிப்பாக நீங்கள் எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് അപ്പർ അബ്ഡമന്റെ മേളിൽ എപ്പോഴും ഒരു കൺജഷനും ഒരു ഡിസ്കംഫർട്ടും ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. கடந்த 2 நாட்களாக வயிற்றுக்கு மேல் பகுதியிலே ஒரு நெஞ்சழுத்தம் போன்று காணப்படுகின்றது. അത് ഞാൻ ഡോക്ടറോടൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. അത് മരുத்துவரோடும் நான் சொல்லல. അത് ശരിയായി പോകുമെന്ന് വിചാരിച്ചിട്ട് അതിനുള്ള സാധാരണ ഐമോദക വെള്ളം, അതായത് ഐമോദകം തണ്ണി കുടിച്ചിട്ടുണ്ട്. சரியாய் போய்விடும் என்று சொல்லி அது ஆயுர்வேദனுடைய அந்த தண்ணீர் எல்லாம் நான் குடித்துக் கொண்டு வருகிறேன். പ്രത്യേകം നിങ്ങൾ എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. குறிப்பாக நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். അതുപോലെ തന്നെ മാനസികമായി തളർന്നു പോകാതിരിക്കാൻ നിങ്ങൾ എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. അതുപോലെ മനരീതിயாக തളർന്നു പോകാமல் இருக்கவும் எனக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். പല കാര്യങ്ങളും മനസ്സിൽ വരുമ്പോഴൊക്കെ വിഷമവും പ്രയാസവും ഉണ്ടാകാറുണ്ട്. பல விஷயங்கள் மனதிற்குள்ளாக கடந்து வரும் பொழுது அதிகமான மனசங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகிறது. അതിനെയൊക്കെ അതിജീവിച്ചുകൊണ്ട് വളരെ കറേജിയസ് ആയിട്ട് കർത്താവിന് വേണ്ടി നിൽക്കുവാനും പ്രവർത്തിപ്പാനും
ദൈവം എന്നെ സഹായിക്കേണ്ടതിന് സഭ പ്രാർത്ഥിക്കണമേ, കുടുംബത്തെ ഓർക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தருக்காகவும் ஜீவிப்பதற்காக சபையாரும் குடும்பங்களும் அடியானுக்காக ஜெபிக்க நான் கேட்கிறேன். ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துவதை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மீண்டும் ஒரு முறையாக உம்முடைய சன்னிதானத்தில் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மரித்தவர்களாக அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் கிடந்திருந்தோம். எந்த ஒரு உணர்வற்றவர்களாக நான் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை உயிர்ப்பித்து இன்றைக்கும் உங்களுடைய உன்னதங்களிலே எங்களை உயிர்த்திருக்க செய்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாங்கள் அதை மறந்து போனவர்களாக ஜீவித்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பகலுக்குரியவர்களாக நாங்கள் ஜீவிக்க, உமக்கு உரியவர்களாக நாங்கள் ஜீவிக்க, பகலுக்குரிய வஸ்திரங்களை தரித்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க, கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொண்டு அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய எல்லா பண்புகளையும் காண்பிக்கிறவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீரே கிருபை தருணமா நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்களுடைய பழைய நிலைமையில் இருக்கின்ற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் களைந்து போட்டவர்களாக உமைக்கின்ற நாங்கள் ஜீவிக்க நீரே கிருபை தருணமா நாங்கள் ஜீவிக்கிறோம். ஒளியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட நிலைமையில நாங்கள் ஜீவிக்க உமக்கு முன்பதாக கரை துறையற்றவர்களாக பிழையற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீரை எங்களுக்கு கிருபை தருணமா நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் உங்களுடைய தாசனை நீர் பலப்படுத்தி ஏற்ற வார்த்தைகளை நீர்தாமை கொடுத்து இந்த நாளிலே பேசுவதற்கு ஏற்ற பலத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் இந்த தாமையும் இன்னும் பலத்தினாலே நிரப்பணுமா நாங்கள் ஜீவிக்கிறோம். சரீரத்தில் தேவைப்படுகின்ற ஆரோக்கியத்தின் நீர்தாமை கொடுத்துள்ளோம். அதே போல மன ரீதியாக இருக்கின்ற ஆறுதலையும் தேர்தலையும் நீர்தாமை கொடுத்து பலப்படுத்தணுமா நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிரிந்து போகிறோம். உங்களுடைய பிரசனம் தானே எங்களோடு கூட இருந்து இன்றும் என்றுமாய் வழிநடத்தணுமா நாங்கள் ஜீவிக்கிறோம். அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Lord.